അപ്പോസ്തല പ്രവൃത്തികൾ അപ്പോസ്തല നടപടികൾ 1-ാം അധ്യായം 1-ാം അധികാരം. ഒന്ന് മുതൽ 4-5 വരെയുള്ള വാക്യങ്ങൾ தமிழில் வாய்ச்சார். 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்கள் தமிழிலே வாசிக்க கேட்போம். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். പരിശുദ്ധാത്മ സ്നാനം ലഭിക്കുന്നത് വരെ യെരുശലേം വിട്ടു പോകരുത്, കാത്തിരിക്കണം എന്ന് യേശു കൽപ്പിച്ചു. பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுகிறது வரையிலும் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். യേശു കൽപ്പിക്കുന്നത് അതുപോലെ നാം അനുസരിക്കണം. യേശു கட்டளை கொடுப்பதை அதை போன்று நாம் கீழ்ப்படிய வேண்டும். 1-ാം നൂറ്റാണ്ടിലെ ശിഷ്യഗണം യേശു കൽപ്പിച്ചത് അനുസരിച്ചു. 1-ാം நூற்றாண்டில் சீஷர்கள் இயேசு கட்டளையிட்டதை சொன்னதை அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். അവർ യേശു കൽപ്പിച്ചത് അനുസരിച്ച് പരിശുദ്ധാത്മാവിനായി കാത്തിരുന്നപ്പോൾ, அவர்கள் இயேசு சொன்னதை கீழ்ப்படிந்து கேட்டு பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்த பொழுது 2-ാം അധ്യായം പറയുന്നു, 2-ാம் அதிகாரம் சொல்லுகிறது, 2-ാം അധ്യായം 1 മുതൽ 4 വരെയുള്ള വാക്യങ്ങൾ, 2-ാം அதிகாரம் 1 முதல் 4 வரைக்குள்ள வசனங்கள், பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தில் கீழிருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். യേശു ക്രിസ്തു തന്റെ സഭയെ പെന്തക്കോസ്ത് നാളിൽ ആത്മസ്നാനം നൽകി പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിറച്ചു. ആമേൻ. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை பெந்தெக்கோஸ்தே என்னும் நாளில் ஆவியை ஊற்றி பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். അന്ന് അവിടെ കൂടിയിരുന്ന 120-ൽ പരം പേർ ആത്മസ്നാനം അന്ന് പ്രാപിച്ചു. அன்றைக்கு அங்கே கூடியிருந்த 120க்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஆவியின் ஸ்நானத்தை, பரிசுத்த ஆவியினாலே ஸ்நானத்தை பெற்றார்கள். പാസ്റ്റർ പീറ്റർ പ്രസംഗിച്ചപ്പോൾ പറഞ്ഞു, பாஸ்டர் பீட்டர் அவர்கள் போதித்த பொழுது, பிரசங்கம் பண்ணின பொழுது சொன்னார்கள், 120 പേരുടെ മേലും പരിശുദ്ധാത്മാവ് വന്നു. 120 പേർ மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். 118 പേരുടെ മേലല്ല, 118 പേர்களுடைய மேல் மாத்திரம் அல்ல, എല്ലാവരുടെ മേലും പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങി വന്നു. எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ഇതിന്റെ അർത്ഥം എന്താണ്? இதனுடைய பொருள் என்ன? ഒരു പെന്തക്കോസ്ത് സഭയിലുള്ള എല്ലാവരും ആത്മസ്നാനം പ്രാപിച്ചവരായിരിക്കണം. ஒரு பெந்தெக்கோஸ்தே சபையில் இருக்கிற அனைவரும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். അല്ലെങ്കിൽ അതൊരു പെന്തക്കോസ്ത് സഭയല്ലെന്നാണ് എന്റെ വിശ്വാസം. அல்லாமல் இருந்தால் அது பெந்தெக்கோஸ்தே சபை அல்ல என்பதுதான் என் விசுவாசம். സദേൺ ഡിസ്ട്രിക്ട് കൗൺസിലിൽപ്പെട്ട 225-ൽ പരം സഭകളാണെന്ന് ഞാൻ കേട്ടത്. എല്ലാ സഭകളിലുള്ള എല്ലാ വിശ്വാസികളും
പരിശുദ്ധാത്മ സ്നാനം പ്രാപിക്കണം. தென் பிரதேசத்தில் இருக்கிற பிரதேசத்தில் 225 சபைகள் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இப்படி எல்லா சபைகளில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். എല്ലാവരും ആത്മസ്നാനം പ്രാപിക്കേണ്ടതിന്റെ ആവശ്യകതയുടെ 5 കാരണങ്ങളാണ് ഞാൻ ഇനിയും പറയുവാൻ പോകുന്നത്. எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதனுடைய அவசியத்தின் 5 காரணங்களை நான் இனி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். യേശു ഉയർത്തെഴുന്നേറ്റ് യേശു പറഞ്ഞു, നിങ്ങൾ ഭൂലോകമൊക്കെയും പോയി സുവിശേഷം. உயிரோடு எழும்பின இயேசு சொன்னார், நீங்கள் பூமி அனைத்திற்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று. വിശ്വസിക്കുന്നവരെ ശിഷ്യരാക്കി അവരെ പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ സ്നാനം കഴിപ്പീൻ എന്ന് യേശു കൽപ്പിച്ചു. விசுவாசிக்கிறவர்களை நீங்கள் அவர்களை சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். വിശ്വസിച്ചവരെ സ്നാനപ്പെടുത്തുക എന്നുള്ളത് കർത്താവിന്റെ കൽപ്പനയാകയാൽ விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்பது ஆண்டவருடைய கட்டளையா இருக்கிறபடியினால் കർത്താവിന്റെ ദാസന്മാരായ ഞങ്ങൾ, தேவனுடைய ஊழியர்களாய் இருக்கிற நாங்கள், വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചവരെ, மறுபடியும் பிறந்தவர்களை ആ കൽപ്പനയ്ക്കായി അനുസരിപ്പാൻ പ്രേരിപ്പിക്കുകയും அந்த കൽപ്പനകൾക്കായി കീഴ്പ്പടിവதற்கு ഉത്സാഹപ്പെടുത്തുവതും തൂണ്ടുവതും അങ്ങനെയുള്ളവരെ പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ നിമജ്ജന സ്നാനം അവർക്ക് നൽകുകയും ചെയ്യും. அப்படி உள்ளவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு மூழ்கி ஸ்நானத்தையும் நாங்கள் கொடுக்கிறோம். വിശ്വാസ സ്നാനം യേശുവിന്റെ കൽപ്പന ആയിരിക്കുന്നത് പോലെ തന്നെയാണ് പരിശുദ്ധാത്മ സ്നാനവും യേശുവിന്റെ കൽപ്പനയാണ്. விசுவாசத்தினால் ஞானஸ்நானம் எடுப்பது இயேசுவின் கற்பனையா இருக்கிறது போலதான் பரிசுத்த ஆவியினால் உள்ள ஞானஸ்நானமும் இயேசுவின் கட்டளையாகவே இருக்கிறது. യേശു എന്താണ് തന്റെ സ്വർഗ്ഗാരോഹണത്തിന് മുമ്പ് ശിഷ്യന്മാരോട് പറഞ്ഞത്? இயேசு பரமேறுவதற்கு முன்பதாக தன் சீஷர்களை பார்த்து அவர் என்ன சொன்னார்? നിങ്ങൾ യെരൂശലേമിൽ നിന്ന് വാങ്ങിപ്പോകാതെ എന്നോട് കേട്ട പിതാവിന്റെ വാഗ്ദത്തത്തിനായി കാത്തിരിക്കണം. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். യോഹന്നാൻ വെള്ളം കൊണ്ട് സ്നാനം കഴിപ്പിച്ചു. யோவான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தார். നിങ്ങൾക്കോ ഇനി ഏറെ നാൾ കഴിയും മുൻപേ പരിശുദ്ധാത്മാവ് കൊണ്ട് സ്നാനം ലഭിക്കും. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் എന്ന് പ്രസ്താവിക്കുകയല്ല ചെയ്തത്, என்று அறிவிக்கவல்ல செய்தது, എന്ന് കൽപ്പിച്ചു. அவர் அதை கட்டளையாய் சொன்னார். പരിശുദ്ധാത്മ സ്നാനത്താൽ എല്ലാവരും നിറയപ്പെടണമെന്നുള്ളത് യേശുവിന്റെ കൽപ്പനയാണ്. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் என்பது எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய கற்பனையாய் இருக்கிறது. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? പരിശുദ്ധാത്മാവിനാൽ സ്നാനപ്പെടുത്തുന്നത് യേശു, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பவர் இயேசு. ആത്മസ്നാനം യേശു നൽകുന്നു. இந்த பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானத்தை இயேசு கொடுக்கிறார். പരിശുദ്ധാത്മാവിനാൽ സ്നാനം കഴിപ്പിക്കുന്ന യേശു ഇവിടെ കടന്നു വന്നിട്ടുണ്ട്. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிற இயேசு இங்கே கடந்து வந்திருக்கிறார். ഇന്ന് പകൽക്കാലം ആത്മസ്നാനം പ്രാപിക്കാത്ത ആരെങ്കിലും ഇവിടെ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ യേശു നിങ്ങളെ ആത്മസ്നാനത്താൽ സ്നാനത്തിലേക്ക് നയിക്കും. இன்றைக்கு பகல் நேரத்தில் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறாமல் இங்கே வந்திருக்கிறவர்கள் உங்களை இன்றைக்கு கண்டிப்பா இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? കർത്താവേ, അങ്ങയുടെ കൽപ്പനയായ ആത്മസ്നാനത്താൽ സ്നാപകനായ അവിടുന്ന് എന്നെ ഇന്ന് നിറയ്ക്കണമേ, സ്നാനം കഴിപ്പിക്കണമേ എന്ന് എത്ര പേർ പ്രാർത്ഥിക്കും? இன்றைக்கு ஆண்டவரே, நீர் உம்முடைய கற்பனையாகிய உம்முடைய பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறவராகிய நீர் என்னை அந்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் ஜெபிப்பீர்கள்? പരിശുദ്ധാത്മാവിന്റെ വിശ്വാസിയോടുള്ള വിശ്വാസിയുടെ ബന്ധത്തോടുള്ള അനുഭവത്തെ കുറിച്ച് പറയുമ്പോൾ 3 അനുഭവങ്ങളുണ്ട്. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் விசுவாசிகளோடும் இருக்கிற அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது 3 அனுபவங்கள் இருக்கிறது. ഒന്ന് പരിശുദ്ധാത്മ സ്നാനം. ஒன்று பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். വിശ്വാസ സ്നാനത്തിൽ നിങ്ങൾ വെള്ളത്തിൽ മുക്കപ്പെടുന്നത് പോലെ, விசுவாச ஸ்நானத்திலே நீங்க தண்ணீரிலே மூழ்குவது போல, ആത്മസ്നാനത്തിൽ
പരിശുദ്ധ ആവിയിനാലെ ജ്ഞാനസ്നാനത്തിൽ നിങ്ങൾ ആത്മാവിൽ നിമജ്ജനം ചെയ്യപ്പെടുന്നു. നിങ്ങൾ அப்படி ஆவியில் மூழ்குகிறீர்கள். അങ്ങനെ ആത്മാവിൽ നിമജ്ജനം ചെയ്യുന്നവർക്ക്, அப்படி ആവിയിൽ മൂழ்கிறவர்களுக்கு രണ്ടാമതായി ആത്മനിറവിന്റെ അനുഭവത്തിൽ ജീവിക്കാൻ കഴിയും. இரண்டாவது ஆவியின் நிறைவோடு வாழ முடியும். അങ്ങനെ ആത്മനിറവിൽ ജീവിക്കുന്നതിന്റെ ഫലം, அப்படி ஆவியின் நிறைவில் வாழுவதனுடைய பலன், നിങ്ങൾ ഗലാത്യ ലേഖനം 5-ാം അധ്യായം 22-ാം വാക്യത്തിൽ പറയുന്നത് പോലെ ആത്മാവിന്റെ ഫലം ഉള്ളവരായി തീരും. ഗലാത്യർ 5:22-23 വചനങ്ങളിൽ சொல்லுகிறது போல ஆவியின் பலன்களை கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ആത്മസ്നാനം പ്രാപിക്കുന്നതിന്റെ ആവശ്യം, ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுவதனுடைய தேவை, അതിനാൽ വരുന്ന ഫലം, அதனால் வருகிற பிரதிபலன் 8-ാം വാക്യത്തിൽ അപ്പോസ്തല പ്രവൃത്തി 1-ാം അധ്യായം 8-ാം വാക്യത്തിൽ പറയുന്നുണ്ട്. അപ്പോസ്തല നടപടികൾ 1-ാം അധികാരം 8-ാം വചനത്തിൽ சொல்லப்படுகிறது. എന്താണ് അവിടെ പറയുന്നത്? അതിലെ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? യേശു പറഞ്ഞു, യേശു சொன்னார், എന്നാൽ പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളുടെ മേൽ വരുമ്പോൾ, പരിശുദ്ധ ആവിയെ ഉங்களிடத்தில் വരുம்போது നിങ്ങൾ ശക്തി ലഭിച്ചിട്ട് நீங்கள் பலன் அடைந்து യെരൂശലേമിലും യഹൂദിയയിൽ എല്ലായിടത്തും യൂദയ മുഴുവതിലും ശമരിയയിലും സമരിയാവിലും ഭൂമിയുടെ അറ്റത്തോളവും ഭൂമിயின் கடைசி பரியந்தமும் എന്റെ സാക്ഷികളാകും എന്ന് പറഞ്ഞു. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். നിങ്ങൾ ആത്മസ്നാനത്താൽ നിങ്ങളെ കർത്താവ് നിമജ്ജനം ചെയ്യുന്നത്, ആമേൻ, ഉങ്ങളെ പരിശുദ്ധ ആവിயின் സ്നാനത്തിനാൽ മൂழ்ക பண்ணுவது യേശുവിന്റെ സാക്ഷികളാകുവാൻ ശക്തി നൽകുന്നതിനു വേണ്ടിയാണ്. യേശുവിൻ സാക്ഷിയായി മാറുவதற்கு ബലപ്പെടുത്തുம்படி. ആത്മസ്നാനത്തിന്റെ പ്രത്യക്ഷവും പ്രഥമവുമായ അടയാളം, ஆவிக்குரிய இந்த பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்படையும் முக்கியமான அடையாளம் என்பது, ദൈവം അവർക്ക് ഉച്ചരിപ്പാൻ നൽകുന്നത് പോലെ അന്യഭാഷകളിൽ സംസാരിച്ചു തുടങ്ങും. அவர்களுடைய நாவில் பேசுவதற்கு கொடுக்கப்படுகிறது போன்று அந்நிய பாஷையில் அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். എന്നാൽ അന്യഭാഷയിൽ സംസാരിക്കുവാൻ മാത്രമല്ല ആത്മസ്നാനം നൽകുന്നത്. ஆனால் அந்நிய பாஷையில் பேசுவதற்கு மாத்திரம் அல்ல இந்த பரிசுத்த ஆவியின் സ്നാനം. ആത്മസ്നാനം നൽകുന്നത്, பரிசுத்த ஆவியின் സ്നാനം கொடுக்கப்படுவது കർത്താവിന്റെ സുവിശേഷത്തിന്റെ சாட்சிகளாகுவான் சக்தி பகரேண்டதினாണ്. தேவனுடைய சுவிசேஷத்திற்கு சாட்சியாய் இருப்பதற்கான பலன் கொடுப்பதற்கு தான். അന്യഭാഷകളിൽ സംസാരിക്കുകയും അന്യ ഭാഷയിൽ பேசவும் സാക്ഷ്യം പറയാതിരിക്കുകയും ചെയ്താൽ, സാക്ഷി சொல்லாமலும் இருந்தால், ആത്മസ്നാനം കൊണ്ട് ദൈവം നിങ്ങളെ കുറിച്ച് ഉദ്ദേശിക്കുന്നത് നടക്കുന്നില്ല. പരിശുദ്ധ ആവിയിനാൽ ജ്ഞാനസ്നാനത്തെ കൊടുത്ത് ദേവൻ എതിർപ്പാർപ്പത് ഉങ്ങളിൽ നിറവേറവിல்லை. ഓരോ വിശ്വാസിയും ആത്മസ്നാനം പ്രാപിച്ച് അന്യഭാഷകളിൽ സംസാരിക്കുന്ന ഓരോ വിശ്വാസിയും സഹോദരനും സഹോദരിയും ഒരുപോലെ യേശുവിന്റെ സാക്ഷികളായി തീരണം. അന്യഭാഷயின் അഭിഷേകത്തെ பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில் பேசுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லியே ஆக வேண்டும். അങ്ങനെ സാക്ഷികളായി തീർന്നാൽ, அப்படி சாட்சிகளாய் மாறுவீர்களேயானால், സദേൺ ഡിസ്ട്രിക്റ്റ്, தென் பிரதேசம், ഈ അസംബ്ലീസ് ഓഫ് ഗോഡിലെ ജനാബലിയുള്ള ഏറ്റവും ജനാബലിയുള്ള ഡിസ്ട്രിക്റ്റ് ആയിട്ട് മാറും. വളർച്ച നടക്കും. ആമേൻ. அதிக திரளாய் கூடி வருகிற விசுவாசிகள் அதிதிரளாய் கூடி வருகிற ஒரு பிரதேசமாய் நம்முடைய பிரதேசத்தின் சபைகள் மாறும். ഇന്ന് എന്നെ കേൾക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരെ, இன்றைக்கு என்னை கவனிக்கிற அன்புக்குரியவர்களே, ഓൺലൈനിൽ എന്നെ കേൾക്കുന്നവരെ, நேரலையில் மூலமாக என்னை கவனிக்கிறவர்களே, ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், നിങ്ങൾ ആത്മശക്തി പ്രാപിച്ച്, நீங்கள் ஆவியின் வல்லமையை பெற்று, ആത്മസ്നാനം പ്രാപിച്ച് എല്ലാവരും, பரிசுத்த ஆவியின் ஸ்நானத்தை பெற்ற அனைவரும், നിങ്ങൾ ശക്തി ലഭിച്ച്, നിങ്ങൾ വല്ലമൈ ബലനടൈந்து, ഈ തെക്കൻ തിരുവിതാംകൂറിൽ യേശുവിന്റെ സാക്ഷികളായി തീർന്നാൽ, இந்த தென் திருவிதாங்கூரில் இயேசுவிற்கு சாட்சிகளாய் மாறினால், സഭയ്ക്കകത്തല്ല സഭയ്ക്ക് പുറത്ത്, சபைக்கு உள்ளே அல்ல சபைக்கு வெளியே, അങ്ങനെ നിങ്ങൾ സാക്ഷികളായാൽ, அப்படி நீங்கள் சாட்சிகளாய் மாறினால், കർത്താവിന്റെ വരവ് താമസിച്ചാൽ, ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமேயானால், ഇന്ന് നിങ്ങളുടെ സഭകളിൽ 1,00,000 വിശ്വാസികൾ ഉണ്ടെങ്കിൽ, இன்றைக்கு உங்களுடைய சபைகளில் 1,00,000 விசுவாசிகள் இருக்கிறார்கள், 10 വർഷത്തിനുള്ളിൽ അത് 10 ലക്ഷമായി വർദ്ധിക്കുമെന്ന് യേശുവിന്റെ നാമത്തിൽ ഞാൻ പറയുന്നു. 10 ആണ്ടുകളിൽ അത് 10 ലക്ഷമായി വർദ്ധിക്കും என்று பெருகும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? കരങ്ങളൊടിച്ച് കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തുക. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்கள்.
O kuriandala robo sukoro bashakaraba. Ikurandana robo shiya karobo sutlana maya. Urahaya rihabaya riharuba hatanaya roya. ആത്മസ്നാനം പ്രാപിച്ചവരെല്ലാം അന്യഭാഷകളിൽ കർത്താവിനോട് പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. പരിശുദ്ധാവിൻ അഭിഷേകത്തെ പെற்றവர்கள் ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ വലിയൊരു സന്ദർശനം ഇവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அப்படி இருக்கிறவர்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்கள். பரிசுத்தாவியானுடைய தொடுதல் இங்கே இருக்கிறது. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളെ നിറയ്ക്കട്ടെ. பரிசுத்தாவியானவர் உங்களை நிரப்பட்டும். അന്യഭാഷകളിൽ കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തുക. கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. Oh, we worship you Lord. ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. Thank you Lord. அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் பார்க்கலாம். ஹalleluya. യോഗത്തിന്റെ അവസാനത്തല്ല, ഇപ്പോൾ മുതൽ ആത്മസ്നാനത്താൽ പരിശുദ്ധാത്മാവിന്റെ വ്യാപാരത്താൽ യേശു നിങ്ങളെ നിറച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. இந்த கூட்டத்தின் முடிவில் அல்ல, இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் பலத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பாராக. എന്തുകൊണ്ട് സഭയിലുള്ള എല്ലാവരും ആത്മസ്നാനം പ്രാപിക്കണം? எதற்காக சபையில் உள்ள எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும்? ഇത് കർത്താവിന്റെ കൽപ്പനയാണ്. இது முதலாவது ஆண்டவருடைய கட்டளை. നാം നമ്മെ തന്നെ കർത്താവിന്റെ മുൻപിൽ ശരീരാത്മദേഹികളെ സമർപ്പിച്ചു കഴിയുമ്പോൾ, நாம் நம்மை நாமே ஆவியாத்தும சரீரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, ഇന്ന് ദാഹത്തോടെ കർത്താവിനോട് യാചിക്കുമ്പോൾ, இன்றைக்கு வாஞ்சையோடு கூட ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, ഈ യോഗം അവസാനിക്കുന്നതിന് മുന്നമേ, இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பதாகவே, ആത്മസ്നാനം പ്രാപിക്കാതെ ഇത് ഇന്ന് ആരെങ്കിലും കടന്നു വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ, பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தை பெறாமல் இங்கே யாராகிலும் இருப்பீர்களேயானால், ആത്മാവിൽ സ്നാനപ്പെടുത്തുന്ന നമ്മുടെ കർത്താവ്, ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிற நம்முடைய கர்த்தர் നിങ്ങളെ ഇന്ന് ആത്മസ്നാനത്തിലേക്ക് നയിക്കും. உங்களை இன்றைக்கு ஆவியின் ஸ்நானத்தினால் நிரப்புவார். அதற்கு நேராய் நடத்துவார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். ஸ்தோத்திரம். പാസ്റ്റർമാരോട് ഞാൻ പറയുന്നു, போதகர்களிடத்தில் நான் சொல்றேன், നിങ്ങൾ നിങ്ങളുടെ സഭയിൽ ആത്മസ്നാനം എന്ന് പറയുന്നത് യേശുവിന്റെ കൽപ്പന ആണ്. അതുകൊണ്ട് എല്ലാവരും ആത്മസ്നാനം പ്രാപിക്കണം എന്ന് തന്നെ വചനം പഠിപ്പിക്കണം. நீங்கள் உங்கள் சபையிலே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய கட்டளை. அப்படித்தான் சபைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். എത്ര പേർക്കറിയാം പെന്തക്കോസ്ത് കേരളത്തെ മാത്രമല്ല ലോകത്തെ മുഴുവൻ മാറ്റിമറിച്ചെന്ന്? உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் பெந்தெக்கோஸ்தே கேரளாவை மாத்திரமல்ல உலகம் முழுவதையும் தலைகீழாய் மாற்றி இருக்கிறது என்று? 100 വർഷങ്ങൾക്ക് മുൻപ് പെന്തക്കോസ്തിന്റെ ആത്മസ്നാനം കേരളക്കരയെ തെക്കൻ തിരുവിതാംകൂറിൽ നിന്നും ഇവിടെ നിന്നും അത് തുടങ്ങി കേരളം മുഴുവൻ ഗ്രസിച്ചപ്പോൾ, ഇന്ന് കേരളക്കരയിൽ പെന്തക്കോസ്തിന്റെ പതിനായിരക്കണക്കിന് സഭകളാണ് കേരളക്കരയിലുള്ളത്. ஆமென். 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக தெற்கு தென் திருவிதாங்கூர் பகுதியிலிருந்து பெந்தைக்கோஸ்தையின் ஒரு அலை வீசின பொழுது இன்றைக்கு கேரளா முழுவதிலும் ஆமென் 10,000களுக்கு மேற்பட்டதாக ஆமென் கூடுகைகள், சபைகள் பெந்தைக்கோஸ்தை சபைகளாய் இருக்கிறது. ഇന്ന് പെന്തക്കോസ്ത് കേരളത്തിലെ സകല ക്രിസ്തീയ സമൂഹങ്ങളെയും സ്വാധീനിച്ചിരിക്കുകയാണ്. இன்றைக்கு பெந்தைக்கோஸ்தை என்பது கேரளாவில் இருக்கிற சகல கிறிஸ்தவ சமூகங்களையும் அது சமீபித்திருக்கிறது. ആത്മസ്നാനം പ്രാപിച്ച് അന്യഭാഷകളിൽ സംസാരിക്കുകയും അന്യഭാഷയുടെ കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തുകയും ചെയ്യുന്ന ദൈവമക്കൾ, കത്തോലിക്കർ തുടങ്ങി നമ്മുടെ എല്ലാ സഭകളിലും ഇന്ന് ഉണ്ട്. ലോകത്തിലെ ക്രിസ്തീയ ജനസംഖ്യയിൽ 700 മില്യൺ 700 ദശലക്ഷം ആൾക്കാരാണ് ആത്മസ്നാനം പ്രാപിച്ചവരായി കണക്കാക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானத்தை பெற்று அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், ஹalleluya, கத்தோலிக்க சபைகள் உட்பட இன்னைக்கு உலகம் முழுவதும் 700 மில்லியன் மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ഇന്ന് പകൽക്കാലം അതേ പരിശുദ്ധാത്മാവ് പെന്തക്കോസ്ത് നാളിൽ ഇറങ്ങി വന്ന അതേ പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് ഇവിടെ ഇറങ്ങി വരും. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பெந்தெக்கோஸ்தே நாளில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இங்கே அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. ഒന്നാമതായി ആത്മസ്നാനം പ്രാപിക്കേണ്ടത് കർത്താവിന്റെ കൽപ്പനയാകയാലാണ്. முதலாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவது காரணம் என்னவென்றால் அது தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. രണ്ടാമതായി இரண்டாவதாக
ആത്മസ്നാനം അന്യഭാഷാ ഭാഷണത്തോടു കൂടിയുള്ള ആത്മസ്നാനം പ്രാപിക്കുന്നില്ലെങ്കിൽ നിങ്ങൾ നിങ്ങളുടെ ക്രിസ്ത്യൻ എക്സ്പീരിയൻസിൽ അല്ലെങ്കിൽ ക്രിസ്തുവുമായിട്ടുള്ള നിങ്ങളുടെ ബന്ധത്തിൽ പൂർണ്ണമായ അനുഭവത്തിലേക്ക് വരുന്നില്ല. இரண்டாவது, இந்த பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால் அந்த கிறிஸ்தவத்தினுடைய நிறைவுக்குள்ள, அதாவது தெய்வீகத்தினுடைய நிறைவுக்குள்ள நீங்கள் வரவில்லை. பெந்தக்கோஸ்து நாளில் எருசலேமில் கூடியிருந்த 120 பேரும், பெந்தெகோஸ்தே நாளில் எருசலேமில் கூடியிருந்த அந்த 120 பேரும் വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചവരായിരുന്നു. மறுபடியும் பிறந்தவர்களாயிருந்தார்கள். അവരെല്ലാം ക്രിസ്തു വിശ്വാസികളായിരുന്നു. அவர்கள் அனைவரும் கிறிஸ்தவ விசுவாசிகள் தான். കർത്താവ് ഉയർത്തെഴുന്നേറ്റ കർത്താവ് അവർക്ക് ആദ്യമായി പ്രത്യക്ഷപ്പെട്ടപ്പോൾ, ഉയരോടെ എഴുമ്പിന ആണ്ടവർ അവർക്ക് முதலாவதாக ദർശനமான போது, യോഹന്നാന്റെ സുവിശേഷം 20-ാം അധ്യായം 22-ാം വാക്യത്തിൽ പറയുന്നു, യോവാൻ 20-ാം അധികാരം 22-ാவது വചനത്തിൽ വാസിக்கிறோம், യേശു അവരുടെ മേൽ ഊതി, അവர்கள் മേൽ യേശു ഊതിനാർ. അവരെ കർത്താവിൽ വിശ്വസിച്ചവരായിരുന്നു. അവர்கள் യേശുவை விசுவாசித்தவர்கள் தான். എന്തുകൊണ്ടാണ് യേശു അവരുടെ മേൽ ഊതിയത്? அப்ப ஏன் அவர்கள் மேல் இயேசு ஊதினார்? ആദാമിൽ ജീവശ്വാസം ഊതിയ എന്റെ യേശു, ആമേൻ, ആദാമിൽ ജീവശ്വാസത്തെ ഊതിന എൻ യേശു, ആത്മാവിനാൽ അവർ സ്നാനപ്പെടുന്നതിന് മുന്നമേ ഒരു മുന്നോടിയായി അവരുടെ മേൽ ആത്മശക്തിയെ അവൻ ബ്രീത്ത് ചെയ്തു, ഊതി. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்களுக்கு பெறுவதற்கு முன்பதாகவே அந்த ஆவி அவர்கள் மேல் அவர் ஊதினார். ഇന്ന് രാവിലെ 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ശിഷ്യന്മാരുടെ മേൽ ആത്മാസ്നാനത്തിലേക്ക് അവരെ നയിക്കുവാൻ ഊതിയവൻ ഇന്ന് ഇവിടെ ഉയർത്തെഴുന്നേറ്റ യേശു കടന്നു വന്നിട്ടുണ്ട്. அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்படி சீஷர்கள் மேல் ஊதின அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு பகல் நேரத்தில் நம் நடுவில் அவர் வந்திருக்கிறார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? അവരെ കർത്താവിൽ വിശ്വസിച്ചവരായിരുന്നു. அவர்கள் ஏற்கனவே அவர் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தவர்கள். ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 10-ാം അധ്യായം 20-ാം വാക്യത്തിൽ പറയുന്നു, അവരുടെ പേര് ജീവന്റെ പുസ്തകത്തിൽ എഴുതിയെന്ന്. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10-ஆம் அதிகாரம் 22-வது வசனத்தில் சொல்லுகிறது, அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று. കർത്താവിന്റെ മധ്യസ്ഥ പ്രാർത്ഥനയിൽ യോഹന്നാന്റെ സുവിശേഷം 17-ാം അധ്യായം 11-ാം വാക്യത്തിൽ യേശു പറഞ്ഞു, അവർ പിതാവിനുള്ളവരാകുന്നു എന്ന്. ആമേൻ, ആമേൻ. യേശു ക്രിസ്തുവിനുடைய அந்த பரிந்துரை ஜெபத்திலே சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கும் பொழுது இவர் பிதாவிற்குரியவர்கள் என்று அவர் ஜெபிக்கிறார். പെന്തക്കോസ്ത് നാളിന് മുമ്പേ, കർത്താവിന്റെ ക്രൂശ് മരണത്തിന് മുൻപേ ഈ ശിഷ്യന്മാരെ കർത്താവ് രഹസ്യ ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി ഉപയോഗിച്ചതായി വചനം സാക്ഷിക്കുന്നു. യേശു ക്രിസ്തുവിനുடைய சிலுவையில் அறையப்படுதலுக்கு முன்பதாக பகிரங்க ஊழியத்திற்காக இயேசு இவர்களை பயன்படுத்தினதாக வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. അങ്ങനെ കർത്താവ് അവരെ തന്റെ ശിഷ്യന്മാരായി പരസ്യ ശുശ്രൂഷയിൽ ഭൂതങ്ങളെ പുറത്താക്കുവാൻ ആത്മസ്നാനത്തിന് മുമ്പേ ഉപയോഗിച്ചു. அப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் பிசாசுக்களை துரத்துவதற்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாகவே அவர்களை பயன்படுத்தினார். മർക്കോസിന്റെ സുവിശേഷം 6-ാം അധ്യായം 13-ാം വാക്യത്തിൽ അത് വായിക്കുന്നുണ്ട്. മാർക്ക് எழுதின சுவிசேஷம் 6-ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கின்றோம். ഒന്ന് വായിച്ചേട്ടെ തമിഴിൽ. 6:13. 6-ஆம் அதிகாரம் 13-ஆம் வசனத்தில் அதை வாசிக்க கேட்கலாம். அநேகம் பிசாசுக்களை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். അപ്പം ഈ 120 പേരിൽ എല്ലാവരും ഈ നിലയിലെല്ലാം ശുശ്രൂഷയിൽ പ്രയോജനപ്പെട്ടു. அப்ப இந்த 120 பேர்ல ஏறக்குறைய எல்லாரும் இவ்விதமான ஊழியங்களில் அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். എന്നാൽ യേശുവിന് അറിയാമായിരുന്നു, ஆனால் இயேசுவுக்கு தெரியும், ഇവർക്കെതിരായി വരുന്ന പീഡയുടെ തീച്ചൂളയും ഒക്കെ അതിജീവിച്ച് സുവിശേഷത്തിന്റെ സാക്ഷികളാകണമെങ്കിൽ പരിശുദ്ധാത്മ அட்சரிகமாய் அவருடைய மேல் இறங்கி வரணும்னு. ஆனால் இயேசுவுக்கு தெளிவாக தெரியும், இவர்கள் மேல் வருகிற உபத்திரவங்களை மேற்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமேயானால் பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்நானம் இவர்களுக்கு தேவை என்று. ஆயதினால் இதில் നിന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കേണ്ടത്, எனவே இவைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചവർ, மறுபடியும் பிறந்தவர்கள் ഒരുപക്ഷേ
വിശ്വാസ സ്നാനം സ്വീകരിച്ചവർ, ஒருவேளை விசுவாசத்தினால் மூழ்கி ஞானஸ்நானம், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் നിശ്ചയമായും പരിശുദ്ധാത്മ സ്നാനം പ്രാപിച്ചിരിക്കണം. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியின் ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ചിലർ പഠിപ്പിക്കും, சிலர் கற்றுக் கொடுப்பார்கள், വീണ്ടും ജനനം പ്രാപിക്കുമ്പോൾ തന്നെ പരിശുദ്ധാത്മാവ് ഉള്ളിൽ വരുന്നു എന്ന്. மறுபடியும் பிறக்கும் பொழுதே நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்று. അത് ആത്മസ്നാനമാണ്. அது ആവിயின் ஞானஸ்நானம் என்று. പകുതി സത്യമാണ്. அதுல கொஞ்சம் உண்மை இருக்கிறது. കാരണം നാം വീണ്ടും ജനനം പ്രാപിക്കുന്നത് യേശുവിനെ കർത്താവും രക്ഷകനുമായി ദൈവപുത്രനെന്ന് വിശ്വസിച്ച്, ഹൃദയം കൊണ്ട് വിശ്വസിച്ച്, വാ കൊണ്ട് ഏറ്റുപറയുമ്പോഴാണ്. நமக்குள் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எப்பொழுது உண்டாகிறது? ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவை இருதயத்தினால் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது. അങ്ങനെ വീണ്ടും ജനനം പ്രാപിപ്പാൻ அப்படி மறுபடியும் பிறக்கும் பொழுது നമുക്ക് സഹായിക്കുന്നത് പരിശുദ്ധാത്മാവും തിരുവചനവുമാണ്. அந்த மறுபடியும் பிறப்பதற்கு நமக்கு உதவி செய்வது பரிசுத்த ஆவியும் திருவசனங்களும் தான். അപ്പോൾ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ ഉള്ളിൽ വസിക്കുവാൻ വരുന്നു. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும்படி வருகிறார். അത് ആത്മസ്നാനത്തിലേക്ക് ആത്മസ്നാനമല്ല, அது ആവിயின் ஞானஸ்நானம் அல்ல. കാരണം ഈ 120 പേരും വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചവരായിരുന്നു. കാരണം இந்த 120 பேரும் மறுபடியும் பிறந்தவர்கள். ആത്മസ്നാനത്തിൽ കർത്താവ് നമ്മുടെ ശരീരാത്മദേഹികളെ പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിമജ്ജനം ചെയ്യുന്നു. ആമേൻ. പരിശുദ്ധ ആവിயின் ஞானஸ்நானத்திலே நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்த ஆவியினால் அவர் மூழ்க பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியில் மூழ்க பண்ணுகிறார். ഇത് ഞാൻ പഠിപ്പിക്കുന്നതല്ല, இது நான் கற்றுக் கொடுப்பதல்ல. നോക്കുക, അപ്പോസ്തല പ്രവൃത്തി മുഴുവൻ വായിക്കുവാനോ പഠിപ്പിക്കുവാനോ നേരമില്ല. ஆமென். வேத புத்தகத்தின் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகளை முழுவதும் உங்களுக்கு கற்றுப்படுப்பதற்கான நேரம் இல்லை. ആത്മസ്നാനം പ്രാപിച്ച ഫിലിപ്പോസ്, அபிஷேகத்தை பெற்ற பிலிப்பு என்பவர் ശമരിയയിലേക്ക് പോയി. സമരിയാവിற்கு പോയി. ശമരിയയിൽ ചെന്നപ്പോൾ അവൻ സുവിശേഷം യേശുവിനെ പ്രസംഗിച്ചു. സമാരിയാവിற்கு போன பொழுது அவர் இயேசுவை சுவிசேஷமாய் பிரசங்கித்தார். ശമരിയ പട്ടണത്തിൽ വലിയ ഉണർവുണ്ടായി, വലിയ സന്തോഷമുണ്ടായി. சமாரியா தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று, மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. അപ്പോൾ സഭ എന്ത് ചെയ്തു? அப்பொழுது சபை என்ன செய்தது? അപ്പോസ്തലന്മാരായ പത്രോസിനെയും യോഹന്നാനെയും அப்போஸ்தலர்களாகிய பேதுருவையும் யோவானையும் ശമരിയയിലേക്ക് അയച്ചു, சமாரியாவுக்கு அனுப்பினார். അവിടെ ചെന്നപ്പോൾ എന്താണ് അവർ ചെയ്തത്? அங்கே அவர்கள் சென்ற பொழுது என்ன செய்தார்கள்? 8-ാം അധ്യായം 14 മുതൽ 17 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. 8-ാം அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்கள். എന്ത് സംഭവിച്ചു? என்ன சம்பவித்தது? നിങ്ങൾ എന്നോടൊപ്പം ചിന്തിപ്പീൻ. நீங்கள் என்னோடு சிந்தியுங்கள். അവരെ വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചു. அவர்கள் மறுபடியும் பிறந்தார்கள். അവർ ക്രിസ്തുവിൽ വിശ്വസിച്ചു. அவர்கள் கிறிஸ்துவில் விசுவாசித்தார்கள். വലിയ സന്തോഷമുണ്ടായി. பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. വലിയ സന്തോഷമുണ്ടായി. பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. ആ ശമരിയിൽ മിക്കവരും എല്ലാവരും ക്രിസ്തീയ വിശ്വാസികളായി. அந்த சமாரியா தேசத்தில் கிட்டத்தட்ட அனைவரும் கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களாய் மாறினார்கள். വചനം എന്ത് പറയുന്നു? வசனம் என்ன சொல்லுகிறது? എന്നെ ശ്രദ്ധിപ്പീൻ, என்னை கவனியுங்கள், എന്നോടൊപ്പം ചിന്തിപ്പീൻ, என்னோடு கூட இதை சிந்தியுங்கள். 14-ാം വാക്യം പറയുന്നു. 14-ஆம் வசனம் சொல்லுகிறது. അനന്തരം യെരൂശലേമിലുള്ള അപ്പോസ്തലന്മാർ ശമരിയർ ദൈവവചനം കൈക്കൊണ്ടു എന്ന് കേട്ട പത്രോസിനെയും യോഹന്നാനെയും അവരുടെ അടുക്കൽ അയച്ചു. சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். അവർ ചെന്ന് അവർക്ക് പരിശുദ്ധാത്മാവ് ലഭിക്കേണ്ടതിന് അവർക്കായി പ്രാർത്ഥിച്ചു. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறது கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, ഈ ശമരിയയിലുള്ള ദൈവമക്കൾ വിശ്വാസികളായിരുന്നു, വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചവരായിരുന്നു. இந்த சமாரியா தேசத்தில் உள்ள தேவ ஜனங்கள் விசுவாசித்தவர்களாய் இருந்தார்கள், மறுபடியும் பிறந்தவர்களாய் இருந்தார்கள். നോക്കുക, கவனியுங்கள். അവർ സ്നാനപ്പെട്ടവരുമായിരുന്നു, அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்களுமாய் இருந்தார்கள். എന്നാൽ എന്ത് ചെയ്തു? ஆனால் என்ன செய்தார்கள்? അപ്പോസ്തലന്മാരായ യോഹന്നാനും அப்போஸ்தலர்களாகிய யோவானையும் പത്രോസും பேதுருவும்
അവരുടെ മേൽ കൈവച്ചപ്പോൾ அவர்கள் மேல் தங்கள் கைகளை வைத்த பொழுது അവർക്ക് പരിശുദ്ധാത്മാവ് ലഭിച്ചു. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചവരായിരുന്നു അവർ. மறுபடியும் பிறந்தவர்கள் தான் அவர்கள். എന്നാൽ വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചവർക്ക് പിന്നെ ലഭിക്കേണ്ട ആത്മീയ അനുഭവമാണ് പരിശുദ്ധാത്മ സ്നാനം. ஆனால் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு அடுத்து கிடைக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய அனுபவம் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? എന്നെ കേൾക്കുന്ന ആരെങ്കിലും ഇതുവരെ ആത്മസ്നാനം പ്രാപിച്ചിട്ടില്ലെങ്കിൽ, என்னை கவனிக்கிற யாராகிலும் இதுவரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியை பெறாமல் இருப்பீர்களேயானால், ഇന്ന് ഈ യോഗത്തിൽ നിന്ന് പിരിഞ്ഞു പോകുന്നതിന് മുൻപേ நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுவதற்கு முன்னே യേശു കർത്താവ് ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இயேசு இங்கே வந்திருக்கிறார். യേശു നിങ്ങളെ ആത്മസ്നാനത്താൽ നിറയ്ക്കും. இயேசு உங்களை ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புவார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? 10-ാം അധ്യായത്തിലേക്ക് വരിക. 10ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். പത്രോസ് അപ്പോസ്തലനെ കൊർന്നല്യോസിന്റെ വീട്ടിലേക്ക് பேதுரு என்கிற அப்போஸ்தலனை கொர்நேலியுவின் வீட்டுக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். കൊർന്നല്യോസ് ഒരു യഹൂദനായിരുന്നില്ല. அந்த கொர்நேலியு ஒரு யூதன் அல்ல, அவர் ஒரு புறஜாதியார். എന്നാൽ കൊർന്നല്യോസ് പത്രോസ് വരുന്നെന്നറിഞ്ഞ്, ஆனால் கொர்நேலியு பேதுரு வருகிறார் என்று கேள்விப்பட்டு തന്റെ വീട്ടുകാരെയും സുഹൃത്തുക്കളെയും എല്ലാം വീട്ടിൽ വിളിച്ചുകൂട്ടി. தன்னுடைய குடும்பத்தாரையும் உறவினர்களை எல்லாரையும் அந்த வீட்டிற்கு சேர்த்து அழைத்தார். പത്രോസ് അവരോട് യേശുവിനെ കുറിച്ച് പ്രസംഗിച്ചു. பேதுரு அவர்களிடத்தில் இயேசுவை குறித்து பிரசங்கித்தார். വചനം കേട്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ അവർ വിശ്വസിച്ചു. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் விசுவாசித்தார்கள். അവർ വചനം വിശ്വസിച്ച് യേശുവിനെ കൈക്കൊണ്ടതിനാൽ, அவர்கள் வசனத்தை விசுவாசித்து இயேசுவை கைக்கொண்டதினால், പത്രോസ് വചനം പ്രസ്താവിക്കുമ്പോൾ തന്നെ, വചനം പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ, பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே അവരുടെ എല്ലാവരുടെ മേലും പരിശുദ്ധാത്മാവ് വന്നു. வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். എന്ത് പറയുന്നു വചനം? வேதம் என்ன சொல்லுகிறது? അവർ അന്യഭാഷകളിൽ സംസാരിക്കുകയും ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുകയും அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழவும் ஆரம்பித்தார்கள். വിശ്വസിച്ചവർ സ്നാനമേറ്റു. விசுவாசித்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். വിശ്വസിച്ചവർ ആത്മസ്നാനം പ്രാപിക്കണം. விசுவாசித்தவர்கள் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். കൊർന്നല്യോസ് പുറജാതിക്കാരനായിരുന്നു. கொர்நேலியுஸ் புறஜாதியாராய் இருந்தார். അവന്റെ വീട്ടിൽ വചനം കേട്ടവരെല്ലാം വിശ്വസിച്ചു. அவனுடைய வீட்டில் வசனத்தை கேட்டவர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள். പരിശുദ്ധാത്മാവ് അവരുടെ മേൽ ഇറങ്ങി വന്നു. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். പെന്തക്കോസ്ത് നാളിൽ ഇറങ്ങി വന്ന അതേ പരിശുദ്ധാത്മാവ്, பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர், പരിശുദ്ധാത്മാവ് അവരുടെ മേൽ വന്നപ്പോൾ, பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்த பொழுது അവർ അന്യഭാഷകളിൽ സംസാരിച്ച് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തി. அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி தேவனை புகழ்ந்தார்கள். ആത്മസ്നാനം എന്ന് പറയുന്നത്, ஆவியின் ஸ்நானம் என்பது വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചവർ மறுபடியும் பிறந்தவர்கள் പിന്നെ അനുഭവിക്കേണ്ട ഒരു ആത്മീയമായ സ്വർഗീയ അനുഭവമാണ്. அதற்கு பின்பு அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பரலோக உன்னத அனுபவம். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ആത്മസ്നാപകൻ ഇവിടെ കടന്നു വന്നിട്ടുണ്ട്. ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் இங்கே வந்திருக்கிறார். ഇന്ന് രാവിലെ, இன்றைக்கு காலையில നിങ്ങൾ ഇവിടെ നിന്ന് പോകുന്നതിന് മുൻപ്, நீங்கள் இங்கிருந்து போவதற்கு முன்பு ദൈവദാസന്മാർ നിങ്ങളുടെ തലയിൽ കൈവച്ച് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, தேவ ஊழியர்கள் உங்கள் சிரசின் மேல் கை வைத்து ஜெபிக்கிற நேரத்தில், ഇതുവരെയും ആത്മസ്നാനം പ്രാപിച്ചിട്ടില്ല എങ്കിൽ, இதுவரைக்கும் நீங்கள் ஆவியின் ஸ்நானத்தை பெறவில்லை என்றால், ഇന്ന് പകൽക്കാലം ആത്മസ്നാപകൻ നിങ്ങളെ ആത്മസ്നാനത്തിലേക്ക് നയിക്കും. இன்றைக்கு பகல் நேரத்தில் ஆவியினால் ஸ்நானம் கொடுக்கிறவர் உங்களை ஆவியின் ஸ்நானத்தினால் நிரப்புவார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? സ്തോത്രം, ஸ்தோத்திரம். നോക്കുക, கவனிங்கள். മൂന്നാമതായി എന്തുകൊണ്ട് പരിശുദ്ധാത്മസ്നാനം പ്രാപിക്കണം? மூன்றாவதாக எதனால் பரிசுத்தாவியின் ஸ்நானத்தை நான் பெற வேண்டும்? പരിശുദ്ധാത്മ സ്നാനത്താലാണ് നാം സാക്ഷികളാകുവാൻ ശക്തി പ്രാപിക്കുന്നത്. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறும் பொழுதுதான் சாட்சிகளாய் மாறுவதற்கு பலப்படுகிறோம். ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞല്ലോ, நான் நேரமே சொன்னேன் அல்லவா, പരിശുദ്ധാത്മാവിനോടുള്ള ബന്ധത്തിൽ വിശ്വാസികൾക്ക് 3 അനുഭവമുണ്ട്. பரிசுத்த ஆவியானவரோடு கூட விசுவாசிகளுக்கு 3 விதமான அனுபவங்கள் உண்டு. ഒന്ന് ആത്മസ്നാനം,
ஒன்று ஆவியின் ஞானஸ்நானம். യേശു നിങ്ങളെ ആത്മാവിൽ നിമജ്ജനം ചെയ്യുന്നു, പരിശുദ്ധാത്മാവിൽ നിമജ്ജനം ചെയ്യുന്നു. ஒன்று பரிசுத்த ஆவியானவரில் உங்களை இயேசு மூழ்க பண்ணுகிறார். അത് ആത്മനിറവിന്റെ അനുഭവത്തിലേക്ക് നയിക്കുന്നു. ആമേൻ. அது ஆவியின் நிறைவுக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. അങ്ങനെ ആത്മനിറവിൽ ജീവിക്കുന്നവർ അന്യഭാഷകളിൽ സംസാരിക്കുക മാത്രമല്ല, அப்படி ஆவியின் நிறைவோடு வசிக்கிறவர்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறது மாத்திரமல்ல, അവരിൽ ആത്മാവിന്റെ സ്വഭാവം, ആത്മാവിന്റെ ഫലം കാണും. அவர்களில் ஆவியின் சுபாவங்கள், ஆவியின் பலன்கள் காணப்படும். എന്താണ് ആത്മാവിന്റെ ഫലങ്ങൾ? அந்த ஆவியின் ഫലം, அந்த ஆவியின் பலன்கள் என்ன? സ്നേഹം, സന്തോഷം, அன்பு, സമാധാനം, ദീർഘക്ഷമ, വിശ്വസ്തത, കരുണ, ജെന്റിൽനെസ് എന്നുള്ളത് മലയാളം, ഇന്ദ്രിയ ജയം. ஹல்லேலூயா. அப்படி தயவு, இச்சையடக்கம், விசுவாசம் என்பவைகளே ആത്മാവിന്റെ ഫലം. இவைகள் தான் ஆவியின் பலன்கள். அதாவது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களுக்கு, விசுவாசிகளுக்கும் இருக்கிற 3 அனுபவங்கள். 1 பரிசுத்த ஆவியில் மூழ்குதல், 2 பரிசுத்த ஆவியின் நிறைவு, 3 அவைகளினால் வருகிற பலன்கள். അങ്ങനെ ആത്മഫലമാണ് ഓരോ വിശ്വാസിയും ആത്മനിറവിൽ നിന്ന് இந்த ஆவியின் கனிகள் ஆவியின் நிறைவினால் வெளிப்பட்டு வருகிறது. എത്ര പേർ ആത്മാവിന്റെ ഫലത്താൽ എന്നെ നിറയ്ക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കും? இங்கே எப்போ எத்தனை பேர் கேட்பீங்கள், ஆவியின் கனிகளினால் என்னை நிரப்பும் என்று? യഥാർത്ഥത്തിൽ ആത്മസ്നാനം പ്രാപിച്ചു എന്നുള്ളതിന്റെ വലിയ തെളിവാണ് ആത്മഫലം. ആമേൻ. உண்மையிலேயே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்பதனுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம் தான் ஆவியின் கனி. പ്രൈസ് ഗോഡ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഗലാത്യ ലേഖനം, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:22 ഒന്ന് വായിച്ചു കേൾപ്പിച്ചു. 5ஆம் அதிகாரத்தினுடைய 22, 23 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ഈ 9 ഫലം ഒരു ഫലങ്ങളെന്നല്ല, 9 ഫലമാണ്. ഒരു ഫലത്തിൽ നിന്നുള്ള 9 അനുഭവങ്ങൾ. ஆமென். இது 9 கனிகள் என்று அல்ல, 9 கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கனியிலிருந்து வெளிப்படுகிற அனுபவங்கள். ആത്മാവിന്റെ ഫലമോ, ஆவியின் கனியோ, നിങ്ങൾ ആത്മനിറവിൽ ജീവിക്കുമ്പോൾ ഇതാണ് കാണേണ്ടത്. நீங்கள் ஆவியின் நிறைவில் வசிக்கும் பொழுது இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். സ്നേഹം, அன்பு, സന്തോഷം, சந்தோஷம், സമാധാനം, சமாதானம், ദീർഘക്ഷമ, நீடிய பொறுமை, ദയ, தயவு, പരോപകാരം, நற்குணம், വിശ്വസ്തത, விசுவாசம், സൗമ്യത, சாந்தம், ഇന്ദ്രിയജയം, இச்சையடக்கம். ഇതാണ് നമ്മളിൽ ആത്മനിറവിന്റെ ജീവിതത്തിൽ കാണേണ്ടത്. இதைத்தான் ஆவிக்குரிய நிறைவான வாழ்க்கையில் நாம் காண வேண்டியவைகள். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? എത്ര പേർ എന്ന് സമർപ്പിച്ച് പറയും, കർത്താവേ, ആത്മനിറവിന്റെ അനുഭവത്തിൽ ആത്മാവിന്റെ ഫലം എന്നിൽ പുറപ്പെടുവിക്കുവാൻ അവിടുന്ന് എനിക്ക് സമർപ്പണവും കൃപയും ചെയ്യണമെന്ന് എത്ര പേർ പ്രാർത്ഥിക്കും? எத்தனை பேர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஜெபிக்க போகிறீர்கள், ஆவியின் நிறைவினால் வருகிற அந்த ஆவியின் கனிகளினால் என்னை நிரப்பும், கனிகள் கொடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் ஜெபிப்பீர்கள்? ആത്മാവിന്റെ അനുഭവങ്ങളിൽ മൂന്നാമത്തെ അനുഭവമാണ് അഭിഷേകം. அந்த ஆவிக்குரிய நிலையினுடைய மூன்றாவது நிலைதான் அபிஷேகம். ആത്മസ്നാനത്താൽ നമുക്ക് സാക്ഷ്യം പറയുവാനുള്ള ശക്തി ലഭിക്കുന്നു. ஆவியின் நிறைவினால் நமக்கு சாட்சி சொல்லுவதற்கு பலன் கிடைக்கிறது. ആത്മനിറവിനാൽ ആത്മാവിന്റെ ഫലം നമ്മളിൽ കാണുന്നു. ஆவியின் நிறைவினால் ஆவியின் கனிகள் நம்மில் வெளிப்படுகிறது. എന്നാൽ ആത്മാവിന്റെ അഭിഷേകം നമ്മളിൽ കർത്താവ് പകരുന്നത്, ஆனால் ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு ஆண்டவர் தருவது, അതാണ് മൂന്നാമത്തെ അനുഭവം. அதுதான் மூன்றாவது அனுபவம். അത് ശുശ്രൂഷയ്ക്കായി നമ്മെ പ്രയോജനപ്പെടുത്തുവാനാണ്. அது ஊழியத்திற்காக நம்மை பயன்படுத்துவதற்கு. എന്നെ പരിചയപ്പെടുത്തിയപ്പോൾ, என்னை இங்கே அவன் அறிமுகப்படுத்தின பொழுது പാസ്റ്റർ എൻ പീറ്റർ പറഞ്ഞു, பாஸ்டர் பீட்டர் அவர்கள் சொன்னார்கள், പരിശുദ്ധാത്മാവിന്റെ ആവശ്യകതയെ കുറിച്ച് പഠിപ്പിക്കുവാനും പ്രസംഗിക്കുവാനും
ദൈവം അഭിഷേകം ചെയ്ത് തന്റെ അഭിഷക്തനെ ഇവിടെ അയച്ചിട്ടുണ്ട് എന്ന്. பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக் கொடுக்கவும் போதிப்பதற்கும் நடத்துவதற்கும் தேவன் அபிஷேகம் பண்ணி ஊழியரை அனுப்பி இருக்கிறார் என்று. പഴയ നിയമത്തിൽ രാജാക്കന്മാരെയും പ്രവാചകന്മാരെയും പുരോഹിതന്മാരെയും ശുശ്രൂഷയ്ക്കായി വേർതിരിച്ചത് എണ്ണ കൊണ്ട് അഭിഷേകം ചെയ്താണ്. பழைய ஏற்பாட்டிலே ஆமென் ஆசாரியர்களையும் ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் ஊழியத்திற்காக ஏற்படுத்தினது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி. പുതിയ നിയമത്തിൽ புதிய ஏற்பாட்டில் ദൈവത്തിന്റെ കർത്താവ്, സഭയുടെ നാഥനായ കർത്താവ്, சபையின் தலைவராய் இருக்கிற ஆண்டவர், ആത്മസ്നാപകനായ കർത്താവ്, ஆவியின் ஸ்நானத்தை கொடுக்கிறவராகிய கர்த்தர் ശുശ്രൂഷയ്ക്കായി ஊழியத்திற்காக നിങ്ങളെയും എന്നെയും உங்களையும் என்னையும் പ്രയോജനപ്പെടുത്തുന്നത് பயன்படுத்துவது ഒലിവെണ്ണ ഒഴിച്ചല്ല, ஒலிவ எண்ணெயை ஊற்றி அல்ல, അഭിഷേക തൈലമായ എണ്ണ ഒഴിച്ചല്ല, அபிஷேக தைலமான எண்ணெய் ஊற்றி அல்ல, തത്വത്തിൽ മൂന്നാമനായ, திருத்துவத்தில் மூன்றாவராய் இருக்கிற, സാക്ഷാൽ ദൈവമായ, உண்மையில் தேவனாய் இருக்கிற, കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്താം. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்கள். തത്വത്തിൽ മൂന്നാമനായ പരിശുദ്ധാത്മാവിന്റെ അത്യന്ത ശക്തി കൊണ്ടാണ് നിങ്ങളെ ശുശ്രൂഷയ്ക്കായി യേശു അഭിഷേകം ചെയ്യുന്നത്. திருத்துவத்தில் மூன்றாவதாய் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் அந்த உண்மையான பரிசுத்த ஆவியானவர்தான் நம்ம மேல் அந்த ஆவியை ஊற்றி அந்த ஊழியத்திற்காய் நம்மை ஏற்படுத்துகிறவர். എത്ര പേർ കരങ്ങൾ ഉയർത്തി പറയും? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுவீர்கள்? കർത്താവേ, ஆண்டவரே, അങ്ങയുടെ ആത്മാവിനാൽ എന്നെ സ്നാനപ്പെടുത്തണമേ, உம்முடைய ஆவியினால் எனக்கு ஸ்நானத்தை தாரும், അതിനാൽ എനിക്ക് അങ്ങയുടെ സാക്ഷിയാകുവാനുള്ള ശക്തി തരണമേ, அதனால் நான் உம்முடைய சாட்சியாய் மாறுவதற்கு பலனை தாரும். എത്ര പേർ പ്രാർത്ഥിക്കും? எத்தனை பேர் ஜெபிப்பீர்கள்? കരങ്ങൾ ഉയർത്തി கைகளை உயர்த்தி, കർത്താവേ, ஆண்டவரே, അങ്ങയുടെ ആത്മാവിന്റെ നിറവിന്റെ അനുഭവം എനിക്ക് തരണമേ, உம்முடைய ஆவியின் நிறைவின் அனுபவத்தை எனக்கு தர வேண்டும். ആയതിനാൽ ആത്മാവിന്റെ ഫലം എന്നിൽ എപ്പോഴും കാണും. அதன் மூலமாய் என்னில் ஆவியின் கனி எப்பொழுதும் உண்டாயிருக்கும். എത്ര പേർ പ്രാർത്ഥിക്കും? எத்தனை பேர் ஜெபிப்பீர்கள்? കർത്താവായ യേശുവേ, ஆண்டவராகிய இயேசுவே, ആത്മസ്നാപകനായ ക്രിസ്തുവേ, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிற கிறிஸ்துவே, അങ്ങയുടെ ആത്മാവിനാൽ ഇന്ന് രാവിലെ എന്നെ അഭിഷേകം ചെയ്യണം. உம்முடைய ஆவியினால் இன்றைக்கு காலை என்னை அபிஷேகம் பண்ண வேண்டும். അങ്ങയുടെ അഭിഷേകത്താൽ உம்முடைய அபிஷேகத்தால் എനിക്ക് ശുശ്രൂഷ ചെയ്യുവാൻ എന്നെ எனக்கு ஊழியம் പ്രാപ്തനാക്കണമേ. செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்த வேண்டும். എത്ര പേർ കരങ്ങളടിച്ച് കർത്താവിനോട് எத்தனை പ്രാർത്ഥിക്കും? பேர் கைகளை தட்டி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ഇപ്പോൾ ஜெபிப்பீர்கள்? കർത്താവ് നിങ്ങളെ ഓരോരുത്തരെയും തന്റെ എണ്ണയാൽ ആത്മശക്തിയാൽ അഭിഷേകം ചെയ്യും. இப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய எண்ணெயினால் ஆவியின் பலத்தினால் அபிஷேகம் ഈ பண்ணுவார். അഭിഷേകം എന്ന് പറയുന്നത് ഒരിക്കൽ പ്രാപിക്കേണ്ടതല്ല. இந்த அபிஷேகம் என்பது ஒரு முறை பெற்றுக்கொள்வதல்ல, ദിനേന നാം പ്രാപിച്ചുകൊണ്ടിരിക്കും. ஒவ்வொரு நாளும் நாம் அதை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். 10 വർഷം മുമ്പേ അഭിഷേകം പ്രാപിച്ചു എന്ന് വിചാരിച്ച് 10 ആണ്ടുகளுக்கு முன்பதாக நீங்கள் அபிஷேகம் பெற்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். തൃപ്തരായിരിക്കരുത്. அதில் திருப்திப்படக்கூடாது. ഇന്ന് പകലിൽ നിങ്ങൾക്ക് ഒരു പുതിയ അഭിഷേകം തരുവാൻ യേശു ആഗ്രഹിക്കുന്നു. இன்றைக்கு பகல் ஒரு புதிய அபிஷேகத்தை தருவதற்கு இயேசு விரும்புகிறார். യേശു നിങ്ങളെ അഭിഷേകം ചെയ്യും. இயேசு உங்களை அபிஷேகம் பண்ணுவார். നിങ്ങൾ അഭിഷിക്തരായി തീരുമ്പോൾ நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் മാറും பொழுது നിങ്ങൾ ഒരു പാസ്റ്റർ ആയിരിക്കണമെന്നില്ല. நீங்கள் ஒரு போதகராய் இருக்க வேண்டும் என்றில்லை. നിങ്ങൾ യേശു അഭിഷേകം ചെയ്തു കഴിയുമ്പോൾ உங்களை இயேசு அபிஷேகம் பண்ணி முடியும் பொழுது നിങ്ങൾ സഭയിലെ ഒരു വിശ്വാസിയാണെങ്കിലും, நீங்கள் சபையில் ஒரு விசுவாசியா இருந்தாலும், നിങ്ങൾ രോഗികൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ நீங்கள் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது അഭിഷേകത്തിന്റെ ശക്തി அபிஷேகத்தின் வல்லமை ലോകത്തെ മാറ്റും. உலகத்தை மாற்றும். ആ അഭിഷേകത്തിന്റെ ശക്തി அந்த அபிஷேகத்தின் வல்லமை ഭൂതങ്ങളുടെ മേൽ பிசாசுகளின் மேல் നിങ്ങൾക്ക് അധികാരം നൽകുന്നു. உங்களுக்கு அதிகாரத்தை தரும். ഭൂതബാധിതരോട് பிசாசு பிடித்தவர்கள் மேல் അഭിഷേകമുള്ളവൻ அந்த அபிஷேகம் உள்ளவர் യേശുവിന്റെ നാമത്തിൽ പുറത്തു പോകുക എന്ന് പറയുമ്പോൾ ഭൂതങ്ങൾ വിട്ടുപോകും. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று சொல்லும் பொழுது அந்த பிசாசுக்கள் வெளியேறி போய்விடும். അഭിഷേകമില്ലാത്തവൻ എത്ര അലറിയാലും ഒന്നും നടക്കത്തില്ല. அந்த அபிஷேகம் இல்லாதவன் எவ்வளவு சத்தம் போட்டாலும் ஒண்ணும் நடக்காது. എന്തോ എത്ര പേർ പറയും? எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? അങ്ങയുടെ ആത്മാവിനാൽ എന്നെ അഭിഷേകം ചെയ്യും. உம்முடைய ஆவியினால் என்னை அபிஷேகம் செய்யும். അഭിഷേകം ചെയ്യുന്നത് വെറുതെ വെച്ചുകൊണ്ടിരിക്കാനല്ല, ശുശ്രൂഷയിൽ പ്രയോജനപ്പെടും. அபிஷேகம் பண்ணுவது சும்மா வைத்துக் கொண்டு இருப்பதற்கல்ல, ஊழியத்தில் பயன்படும்படி. ആ അഭിഷേകം പാസ്റ്റർമാർക്ക് മാത്രമല്ല, அந்த அபிஷேகம் போதகர்களுக்கு மாத்திரமல்ல, സഭയിലുള്ള ഓരോ വിശ്വാസിയും കർത്താവിന്റെ അഭിഷേകം പ്രാപിക്കും. சபையிலுள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். അപ്പോൾ നിങ്ങൾ സാക്ഷ്യം പറയുമ്പോൾ, அப்பொழுது நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது രക്ഷിക്കപ്പെടാത്തവർ, ரட்சிக்கப்படாதவர்கள், പാപികൾ രക്ഷിക്കപ്പെടും. பாவிகள்
பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள், രോഗികൾ സൗഖ്യമാകും, வியாதிஸ்தர்கள் சுகமடைவார்கள், ഭൂതഗ്രസ്തർ സ്വാതന്ത്ര്യം പ്രാപിക്കും, பிசாசுக்கள் பிடித்தவர்கள் விடுதலைகள் அனுபவிப்பார்கள், ദേശത്തിൽ വിടുതലുണ്ടാകും, தேசத்தில் விடுதல் உண்டாகும், ഹല്ലേലൂയ, ஹalleluya, സഭയിൽ ഉണർവുണ്ടാകും. சபையில் எழுப்புதல் உண்டாகும். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രദർശനശാലയായിരിക്കണം ഓരോ പ്രാദേശിക സഭയും. ஆமென். ஒவ்வொரு ஸ்தல சபைகளும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற, அதாவது வெளிப்படுகிற இடமா இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ ആയിരിക്കുന്ന സഭാകൂടിയവരെ കുറിച്ച് എനിക്കറിവില്ല, ஆமென். நீங்கள் இருக்கிற சபையினை குறித்து எனக்கு அறிவில்லை, എന്നാൽ യേശുവിന് അറിയാം. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். കാരണം സഭ ദൈവത്തിന്റെ വകയാണ്. காரணம் சபை தேவனுடையதா இருக்கிறது. എത്ര പേർ ഇന്ന് കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവേ എത്ര പേർ അങ്ങയുടെ ആത്മാവിന്റെ പ്രദർശനശാലയാക്കി എന്റെ പ്രാദേശിക സഭയെ മാറ്റണമെന്ന് യേശുവിനോട് പ്രാർത്ഥിക്കുന്നു. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிற ஒரு இடமாய் என் ஸ்தல சபையை மாற்றும் என்று கேட்பீர்கள். ഈ തെക്കൻ തിരുവിതാംകൂറിൽ, இந்த தென் திருவிதாங்கூர் பகுதியில் ആയിരങ്ങൾ കൂടുന്ന ഒരു സഭ മാത്രമല്ല ദൈവം ഉദ്ദേശിക്കുന്നത്. ஆயிரங்கள் கூடி வருகிற ஒரு சபையை மாத்திரமல்ல தேவன் எதிர்பார்ப்பது. എത്ര പേർ എന്നോടൊപ്പം വിശ്വസിക്കും? எத்தனை பேர் என்னோடு விசுவாசிக்கிறீர்கள்? എന്റെ കർത്താവിന്റെ വരവ് താമസിക്കുന്നെങ്കിൽ, என்னுடைய ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமேயானால், ഇന്ന് രാവിലെ இன்றைக்கு காலை യേശുവിന്റെ ദാസനായ ഞാൻ, இயேசுவின் ஊழியராகிய நான் കർത്താവിന്റെ അഭിഷേകത്താൽ கர்த்தருடைய அபிஷேகத்தால் വിളിച്ചു പറയുന്നു, ஆமென் கூப்பிட்டு சொல்லுகிறேன், ആയിരങ്ങൾ കൂടുന്ന, ஆயிரங்கள் கூடி வருகிற, 100 സഭ, നൂറുകണക്കിന് സഭാ കൂടിവരവുകളെ நூற்றுக்கணக்கான சபை கூடி வருதல்களை ഈ തെക്കൻ തിരുവിതാംകൂറിൽ, இந்த தென் திருவிதாங்கூர் ഈ பகுதியில் വർഷം മുതൽ இந்த ആண்டு முதல் കർത്താവായ യേശു എഴുന്നേൽപ്പിക്കുവാൻ പോകുന്നു. ஆண்டவராகிய இயேசு எழும்ப பண்ண போகிறார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരങ്ങളൊടിച്ച് കർത്താവിനെ கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ഓ ഖുറബശിഖനായ റുഹബഹായ. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഓരിയമാ ഹല്ലേലൂയ, ഓരിഖവോറുബോ സുതുലോറുയ ഹവറബഹതല. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഓ ഗാഡ്, உங்கள் தேவனே, ഓ ഗാഡ്, உங்கள் தேவனே. ഇപ്പോൾ ഞാൻ ഇടിമുഴക്കത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കുന്നു. இப்பொழுது நாம் இடி முழக்கத்தின் சத்தத்தை நாம் கேட்கிறோம். പരിശുദ്ധാത്മാവ് വരുമ്പോൾ, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது കൊടി മുഴക്കമുണ്ടാകും. ஆமென் கொடும் காற்றடிக்கிற முழக்கம் നിങ്ങൾ ഇപ്പോൾ உண்டாகும். കേട്ട ശബ്ദം, நீங்கள் இப்பொழுது கேட்கிற இந்த சத்தம் ആത്മവ്യാപാരം നടക്കുവാൻ പോകുന്നു എന്ന് ദൈവം നമ്മോട് സംസാരിക്കുക. ஆமென் ஆவியின் நிறைவு உண்டாகிறது என்பது தேவன் நம்மோடு பேசுகிற சத்தம். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? കരങ്ങളൊടിച്ച് കർത്താവിനെ கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ആത്മസ്നാനം എന്ന് പറയുന്നത് നാലാമതായി, ஆவியின் ஞானஸ்நானம் என்பது நான்காவதாக, പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ മേൽ മുദ്രയിടുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் முத்திரையாய் வருகிறார். നമ്മളെ ഗവൺമെന്റ് പോയി ഒരു പേപ്പർ അവര് സാങ്ഷൻ ആക്കിയാൽ ഗവൺമെന്റിന്റെ മുദ്ര വെക്കും. ஆமென். நம்ம அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு சர்டிபிகேட்டோ பேப்பரோ வாங்க போனோம்னா அவர்கள் சீல் வைத்து ஒரு முத்திரையை போடுவாங்க. നമ്മളൊരു കാർ വാങ്ങിക്കുമ്പോൾ ആ കാർ കമ്പനിയുടെ മുദ്ര അതിന്മേലുണ്ട്. நம்ம ஒரு காரை வாங்கும் பொழுது அந்த கார் கம்பெனியுடைய முத்திரை அதில் போடப்பட்டிருக்கும். നാം വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചിരിക്കുന്നു, വീണ്ടെടുക്കപ്പെട്ടവരുടെ കൂട്ടം എന്നുള്ളതിന്റെ മുദ്രണമാണ് ആത്മസ്നാനം. ஆமென். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், நாம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம் என்பதனுடைய முத்திரை தான் அந்த அபிஷேகம். എഫേസ്യ ലേഖനം 4-ാം അധ്യായം 30-ാം വാക്യം, எபேசியர் 4-ാം அதிகாரம் 30வது வசனம், 2 കൊരിന്ത്യൻസ് 1-ാം അധ്യായം 21-ഉം 22-ഉം, 2 கொரிந்தியர் 1-ாம் அதிகாரம் 21, 22. ഈ വാക്യങ്ങൾ ആരെങ്കിലും ഒന്ന് വായിക്കണം തമിഴിൽ. ஆமென். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 1 கொரிந்தியர் 1:20, 21. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ശ്രദ്ധിക്കുക, പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിങ്ങളെ കർത്താവ് സ്നാനപ്പെടുത്തുന്നത്
നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ പൈതലാണെന്നുള്ളതിന്റെ മുദ്ര നിങ്ങളുടെ മേലിടുകയാണ്. ஆமென். அதாவது பரிசுத்த ஆவியினால் தேவன் நம்மை முத்திரை போடுவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறது என்கிறதுக்கு அடையாளமாக ആ മുദ്രണം ഉടമസ്ഥാവകാശമാണ് നമ്മെ കുറിച്ച് പറയുന്നത്. அந்த முத்திரை என்பது நம்முடைய சொந்தக்காரர் நம்மேல் அவருடைய ஆதிக்கத்தை காண்பிக்கின்றது. നാം ദൈവത്തിന്റെ വകയാണെന്ന് ദൈവം മുദ്ര ചെയ്യുന്നത് തന്റെ ആത്മാവിനാലാണ്. നാം தேவனுடையவர்கள் என்று தேவன் நம்மை முத்திரை செய்வது தன்னுடைய ஆவியினால். അതുകൊണ്ടാണ് നമ്മെ കർത്താവ് ആത്മസ്നാനത്തിലേക്ക് നയിക്കുന്നത്. அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ஆவியின் ஸ்நானத்திற்கு நேரே നടത്തുகிறார். വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? എന്റെ കർത്താവേ, என் தேவனே, അങ്ങയുടെ ആത്മാവിനാൽ എന്നെ മുദ്രയിടണമേ. உம்முடைய ஆவியினால் என்னை முத்திரை போடுவீராக. എന്നെ മാത്രമല്ല, என்னை மாத்திரமல்ல, എന്റെ കുഞ്ഞുങ്ങളെയും என்னுடைய பிள்ளைகளையும் വരുവാനിരിക്കുന്ന തലമുറയെയും வரப்போகிற தலைமுறைகளையும் അങ്ങയുടെ ആത്മാവിനാൽ മുദ്ര ചെയ്യണമെന്ന് உம்முடைய ஆவியினால் முத்திரை போட வேண்டும் என்று എത്ര പേർ പ്രാർത്ഥിക്കും? எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? ഹല്ലേലൂയ, ஹalleluya. ആ മുദ്രയുള്ളവരെ തൊടുവാൻ, அந்த முத்திரை உள்ளவர்களை தொடுவதற்கு, ആ മുദ്രയുള്ള ഒരു കുടുംബത്തെ തൊടുവാൻ, அந்த முத்திரை உள்ள ஒரு குடும்பத்தை தொடுவதற்கு ഒരു അന്ധകാര ശക്തിക്കും കഴിയുകയില്ല. ஒரு அந்தகார வல்லமைகளுக்கு முடியாது. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഈ മുദ്ര, தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய இந்த முத்திரை, അതിന്റെ ശക്തി அதனுடைய வல்லமை റോമ ഗവൺമെന്റിന്റെ മുദ്രയ്ക്കുള്ള ശക്തിയല്ല. ரோம அரசாங்கத்திற்கு முத்திரையின் பலன் அல்ல. ഇന്ത്യ ഗവൺമെന്റിന്റെ മുദ്രയുടെ ശക്തിയല്ല. இந்திய அரசாங்கத்தினுடைய முத்திரையின் பலன் அல்ல. അമേരിക്കൻ ഗവൺമെന്റിന്റെ മുദ്രയുടെ ശക്തിയല്ല. அமெரிக்கன் அரசாங்கத்தினுடைய முத்திரையின் பலன் அல்ல. തൃത്വത്തിൽ മൂന്നാമനായ, திருத்துவத்தில் மூன்றாவதவராய் இருக்கிற, സർവശക്തനും சர்வ வல்லவரும் സർവജ്ഞാനിയും சர்வ ஞானியும் എല്ലായിടത്തും ഒരുപോലെ எல்லா പ്രവർത്തിക്കുന്നവരുമായ, இடங்களிலும் ஒரே இடத்தில் கிரியை செய்கிறவருமாகிய ദൈവത്തിന്റെ അത്യന്ത ശക്തിയായ പരിശുദ്ധാത്മാവിനാൽ தேவனுடைய உன்னதமான ஆவியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் നിങ്ങൾ ഇടപെട്ട് കഴിഞ്ഞാൽ, நீங்க உங்களை முத்திரையிட்டு விட்டாரேயானால் ലോകത്തിലെ ഒരു ശക്തിക്കോ, உலகத்தின் ஒரு എത്ര പേർ வல்லமைக்கும், വിശ്വസിക്കുന്നു? ஆமென், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? അഖിലാണ്ടത്തിലെ ഒരു ആത്മവ്യാപാരത്തിനോ, உலகத்தில் இருக்கிற எந்த அந்தகார கிரியைகளுக்கும், സ്വർലോകങ്ങളിലെ പ്രഭുക്കന്മാർക്കോ, ஆமென், பூலோகத்தின் ராஜாக்களுக்கும், അധോലോകത്തിലെ എല്ലാ പൈശാചിക ശക്തിക്കോ, ஆமென், பாதாளத்தில் இருக்கிற எந்த பிசாசின் வல்லமைகளுக்கும் ഈ മുദ്രയുള്ളവനെ വീഴ്ത്തുവാൻ കഴിയുകയില്ല. இந்த முத்திரை இருக்கிறவனை தாழ்த்தி போடுவதற்கு, அழித்து போடுவதற்கு முடியாது. ഈ മുദ്രയുള്ളവനെ പരാജയപ്പെടുത്തുവാൻ കഴിയുകയില്ല. இந்த முத்திரை இருக்கிறவனை மேற்கொள்ள முடியாது. ദൈവത്തിന്റെ സഭ മുദ്രയിടപ്പെട്ട, ആത്മാവിനാൽ മുദ്രയിടപ്പെട്ടവരുടെ കൂട്ടമാണ്. தேவனுடைய சபை ஆவியினால் முத்திரையிடப்பட்டவர்களுடைய கூட்டமாய் இருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. തെക്കൻ തിരുവിതാംകൂറിൽ മുദ്രയിടപ്പെട്ടവരുടെ കൂട്ടമേ, ஆமென், தென் திருவிதாங்கூரில் முத்திரையிடப்பட்டவர்களுடைய கூட்டமே, പരിശുദ്ധാത്മാവിനാൽ മുദ്രയിടപ്പെട്ടവരെ, பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டவர்களே, ഞാൻ യേശുവിന്റെ ആത്മാവിൽ വിളിച്ചു நான் പറയുന്നു, இயேசுவின் ஆவியினால் கூப்பிட்டு சொல்லுகிறேன், നിങ്ങൾക്കെതിരായി ഉയരുന്ന സകല സാത്താന്യ കോട്ടകളും உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல சாத்தானின் கோட்டைகளையும் இயேசுவின் நாமத்தில் പരാജയപ്പെടും. அது தோற்று போகும், തകർന്നടിയും. அது தகர்ந்து போய்விடும். നിങ്ങൾ ജയാളികളായി, நீங்கள் ஜெய வீரர்களாய் எழும்புவீர்கள். നിങ്ങളുടെ ഭവനത്തിൽ ജനിക്കുന്ന കുഞ്ഞുങ്ങൾ உங்களுடைய வீடுகளில் பிறக்கிற குழந்தைகள் ஜெய வீரர்களாய் അവർ இருப்பார்கள். മുദ്രയിടപ്പെട്ടവരാണ്. அவர்கள் മുദ്രയിடப்பட்டவர்கள். എത്ര പേർ പറയും? எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? അങ്ങയുടെ ആത്മാവിനാൽ കർത്താവേ എന്നെ മുദ്രയിടണം. உம்முடைய ஆவியினால் ஆண்டவரே என்னை முத்திரையிடும். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഓ കുറുബോഷ ஹalleluya, ஸ்தோத்திரம். ഷിക്കോറുബിയ ഹന്ദന റൂല റബസകര ഉറുഹായേ റികമരു ഹോറിയബഹതനെ. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഓ കുറുബോഷതുലു റബസില കുറുബ. ஹalleluya. പരിശുദ്ധാത്മാവ് വ്യാപരിക്കുക. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். തന്റെ ആത്മാവിനാൽ നിങ്ങളുടെ കുടുംബത്തെ, ஆமென், அவர் தம்முடைய ஆவியினால் உங்கள் குடும்பத்தை, നിങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളെ, உங்கள் பிள்ளைகளை, നിങ്ങളുടെ കൂടിവരവുകളെ உங்கள் கூடி வருதல்களை യേശു ഇപ്പോൾ മുദ്രയിടുന്നു. இயேசு இப்பொழுது முத்திரையிடுகிறார். അന്ധകാര ശക്തികൾ அந்தகார வல்லமைகள் നിങ്ങൾക്കെതിരായി നിൽക്കത്തില്ല. உங்களுக்கு எதிராக நிற்பதில்லை. അഭിഷക്തൻ കാൽ ചവിട്ടുമ്പോൾ, அபிஷேகம் பண்ணவட்டன் கால் மிதிக்கும் பொழுது ഇരുളിന്റെ വ്യാപാരം ഓടി മറയും. இருளின் அதிகாரங்கள் ஓடி மறையும். ഹല്ലേലൂയ, ஹalleluya. കരങ്ങളുടെ ആത്മാവിനാൽ നിങ്ങളെ കർത്താവിനായി സമർപ്പിക്കുക. கைகளை தட்டி ஆவியானவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിടെ വ്യാപരിക്കുന്നു. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இங்கு அசைவாடி கொண்டிருக்கின்றார்.
ആത്മാവിൽ സന്തോഷിപ്പീൻ, ஆவியில் களிகூருங்கள், ആത്മാവിൽ ആരാധിപ്പീൻ, ஆவியில் ஆராதியுங்கள், ആത്മാവിൽ പ്രാർത്ഥിപ്പീൻ, ஆவியில் ஜெபியுங்கள், അന്യഭാഷകളിൽ அந்நிய பாஷைகளில் കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തുക. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். യേശുവിന്റെ ആത്മാവ് இயேசுவின் ഈ ஆவியானவர் പന്തലിലുടനീളം இந்த மைதானத்தில் பந்தலுக்குள்ள platformல் இந்த மேடையில ഇപ്പോൾ വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார். ഓ റബശിലോ കോറോബോ സോതോറുയാ കോറോബോ റോഹോയ റഹബോ റോബോ സോതോറുബായ ഓണ്ടോലോ റോബോ ഹോറിയ ഖബറബ സോതോലുറുബായ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എഫിഷ്യൻസ് 1:13-14. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ വ്യാപാരം, ആത്മാവിന്റെ വ്യാപാരം ഇവിടെ നടക്കട്ടെ. தேவாவியானுடைய அசைவாடுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. അഞ്ചാമത്തെ പോയിന്റ്, 5வது பாயிண்ட் ഞാൻ ഒറ്റ വാക്കിൽ പറഞ്ഞു നിർത്തുക. நான் ஒரு வார்த்தையில் சொல்லி நிறுத்துகிறேன். ഈ പരിശുദ്ധാത്മ സ്നാനം, இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், ആ പരിശുദ്ധാത്മാവിന്റെ അനുഭവം, இந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம் നമുക്ക് വരുവാൻ പോകുന്ന நமக்கு வரப்போகின்ற വലിയ മഹത്തായ பெரிய மகிமையான അനുഗ്രഹത്തിന്റെ, ஆசீர்வாதத்தின், സ്വർഗീയ അനുഗ്രഹത്തിന്റെ பரலோக ஆசீர்வாதத்தின் ഒരു അച്ചാരമാണ്, ஒரு அச்சாரமாய் இருக்கிறது. ഒരു ആദ്യ ഡിപ്പോസിറ്റ് ആണ്. ஆமென். அது ஒரு பெரிய ஆமென் ഡിപ്പോസിറ്റ് டிபாசிட்டா நமக்கு இருக்கிறது. അവിടെ നമുക്ക് 35 സ്ഥലം വാങ്ങിക്കാൻ ഡിപ്പോസിറ്റ് കൊടുത്തിരിക്കുകയാണ്. ஆமென். അഡ്വാൻസ്. அங்கே நமக்கு 35 சென்ட் வாங்குறதுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறோம். അതിന്റെ അർത്ഥം, அதனுடைய பொருள் മുഴുവൻ തകയും വരുമ്പോൾ ஆமென் முழுவன் பணமும் வரும் பொழுது ബാക്കി കൊടുത്ത് மீதி கொடுத்து അത് നമ്മുടെ സ്വന്തമാക്കും. அதை நம்முடைய சொந்தமாய் மாற்றி கொடுவோம். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു ആ 35 സെന്റ് സ്ഥലം ഈ ചില മാസങ്ങൾക്കുള്ളിൽ നാം വാങ്ങിക്കുമെന്ന്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த 35 சென்ட் സ്ഥലത്തെ சில மாதங்களுக்குள்ளே நாம் வாங்குவோம் என்று? ഞാൻ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം വന്നപ്പോൾ കണ്ട സ്ഥലമാണ് അത്. நான் கடந்த தடவை வந்த பொழுது பார்த்த இடம்தான் அது. ഒരേക്കർ ചില്ലുവാനും സ്ഥലമുണ്ട്. ஆமென். ஒரு ஏக்கருக்கு மேற்பட்ட இடம் இருக்கிறது. അത് ഇന്ന് കർത്താവിന്റെ ആത്മാവിനാൽ ഞാൻ പറയുന്നു, ഈ സഭയ്ക്ക് വേണ്ടി ദൈവം നൽകിയിരിക്കുക. ஆமென். நான் இன்றைக்கு ஆவியின் நிறைவோடு சொல்லுகிறேன், இந்த சபைக்காக அதை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். പക്ഷെ നിങ്ങൾ എല്ലാരും കൈ തുറന്ന് കൊടുക്കണം. ஆனா நீங்க எல்லாரும் கைகளை நல்ல ஆண்டவருக்கு கொடுக்கணும். പാസ്റ്റർ പീറ്റർ കൊടുക്കട്ടെ എന്ന് പറഞ്ഞ് നോക്കിയിരിക്കട്ടെ. பாஸ்டர் பீட்டர் கொடுக்கட்டும்னு நினைச்சு பார்த்திருக்க கூடாது. പാസ്റ്റർ പീറ്ററുടെ സഭയെല്ലാം ചെയ്യട്ടെ എന്ന് പറഞ്ഞിരിക്കരുത്. பாஸ்டர் பீட்டருடைய சபை செய்யட்டும் என்று നിങ്ങളുടെ ഓരോ പ്രാദേശിക സഭയിലും കഴിവുള്ളവർ മനസ്സ് തുറന്ന് നിങ്ങളുടെ കഴിവിനപ്പുറം കൊടുപ്പീൻ. ആ സ്ഥലം ഞാൻ അടുത്ത പ്രാവശ്യം വരുന്നതിന് മുമ്പേ നിങ്ങൾക്ക് ദൈവം എന്റെ കർത്താവ് സ്വന്തമായി തരും. நீங்கள் ஒவ்வொரு சபைகளும் ஸ்தல சபைகளும் இணைந்து மனப்பூர்வமாக நீங்கள் ஆண்டவருக்காக கொடுப்பீர்களேயானால் நான் அடுத்த முறை வருவதற்கு முன்பதாகவே அந்த ஸ்தலத்தை தேவன் நமக்காக தருவார். ഈ പരിശുദ്ധാത്മ സ്നാനം എന്ന് പറയുന്നത്, இந்த பரிசுத்தாவின் ஸ்நானம் என்று சொல்லுவது, അതുപോലെ കർത്താവ് നമുക്കൊരു അഡ്വാൻസ് ആയി തന്നിരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിറവാണ്. இதை போன்ற பரிசுத்தாவியானவர் நமக்கு ஒரு அட்வான்ஸ் ஆയി தந்திருக்கிற ஒரு நிறைவு. അവൻ നമ്മുടെ മേൽ ഉടമസ്ഥാവകാശം സ്ഥാപിച്ചു എന്നുള്ളതിന്റെ തെളിവായി அவர் நம்ம மேல உரிமை வைத்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக ഒരു അഡ്വാൻസ് പേയ്മെന്റ് ആണ് ആത്മസ്നാനം. ஆமென். ஒரு அட்வான்ஸனுடைய பேமெண்ட் தான் அந்த ஆவியின் ஸ்நானம். ഈ ആത്മസ്നാനത്താൽ இன்றைக்கு ஆவியின் ஸ்நானத்தினால் ഞാൻ ഇങ്ങനെ ചാടുകയും തുള്ളുകയും ഒക്കെ ചെയ്യുന്നെങ്കിൽ, நான் இப்படி குதிக்கவும் எல்லாம் செய்யறேன்னா, എന്റെ ശരീരം അല്പം പ്രായമുള്ളതാണെങ്കിൽ, என்னுடைய சரீரம் கொஞ்சம் வயதானதா இருந்தாலும் എന്റെ ആത്മാവ് കുതിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. என்னுடைய ஆவி குதித்துக் கொண்டிருக்கிறது. എന്തുകൊണ്ട്? எதனால்? ദൈവത്തിന്റെ അത്യന്ത ശക്തി എന്റെ മേൽ പകർന്നിരിക്കുന്നു. தேவனுடைய உன்னதமான பலன் எனக்குள் பகிரப்பட்டிருக்கிறது. ഇതിന്റെ അർത്ഥം എന്ത്? இதனுடைய பொருள் என்ன? വിൽസൺ ജോസ് ദൈവത്തിന്റെ വക, வில்சன் ஜோஸ் தேவனுக்கு உரிமை. ഒരു ദിവസം ஒரு நாள் എന്റെ ശരീരത്തെ രൂപാന്തരപ്പെടുത്തി, என்னுடைய சரீரத்தை மறுரூபப்படுத்தி തന്റെ ഉണ്മയായ ശരീരത്തോട് സാദൃശ്യമാക്കി, தன்னுடைய உண்மையான சரீரத்திற்கு ஒப்பாக்கி, ഞാൻ നിത്യത മുഴുവൻ அந்த நித்திய காலம் முழுவதும் പ്രാപിക്കുവാൻ പോകുന്ന, ஆமென் பெற்றுக்கொள்ள போகிற, ഞാൻ ദൈവത്തിന്റെ വകയായി എന്നേക്കും ആകുവാൻ പോകുന്നത്
நான் தேவனுடைய வயலாய் என்றென்றைக்குமாய் மாறப்போகிற ദൈവം തന്നിരിക്കുന്ന ഉടമസ്ഥാവകാശത്തിന്റെ தேவன் தந்திருக்கிற அந்த உரிமை சொத்தாக അതിന്റെ അഡ്വാൻസ് ആണ് ആത്മസ്നാനം. அதனுடைய அட்வான்ஸ் தான் இந்த ஆவியின் ஞானஸ்நானம். ഈ ആത്മസ്നാനത്താൽ இந்த ஆவியின் ஞானஸ்நானத்தால் ഞാൻ ഇത്രയും തുള്ളുകയും ചാടുകയും ചെയ്യുന്നുണ്ടെങ്കിൽ, நான் இப்படி குதிக்கிறேனே ஆனால் ഞാൻ ദൈവത്തിന്റെ വകയായി സ്വർഗാദി സ്വർഗങ്ങളിൽ എത്തുമ്പോൾ நான் தேவனுடையவனாக மாறி பரலோகத்தில் எழும்பும் பொழுது എത്ര സന്തോഷമായിരിക്കും. என்ன சந்தோஷமாயிருக்கும். നിത്യത മുഴുവൻ നിൽക്കുന്ന സന്തോഷം. நித்திய நித்திய காலமாய் இருக்கிற சந்தோஷம். ഒരു പിശാചിനും അവിടെ സ്ഥാനമില്ല. ஒரு பிசாசுக்கும் அங்கே இடமில்லை. അതിനുള്ള അഡ്വാൻസ് ആണ് ആത്മസ്നാനം. அதற்குரியதான ஆமென் அட்வான்ஸ் தான் இந்த ஆவியின் ஞானஸ்நானம். ഇന്ന് ആത്മസ്നാനത്തിന് വേണ്ടി ദാഹിക്കും. எத்தனை பேர் இந்த ஆவியின் ஞானஸ்நானத்திற்காக இன்றைக்கு வாஞ்சிக்கிறீர்கள்? വെളിയിൽ മഴ പെയ്യുന്നു, வெளியே நமக்கு நல்ல மழை பெய்கிறது. ഇവിടെ ഒരു ആത്മമാരി ഉണ്ടാകണം. இதுக்குள்ளே ஒரு ஆவியின் ஆத்ம மாறி உண்டாயிருக்கணும். എത്ര പേർ ദാഹത്തോടെ പ്രാർത്ഥിക്കും? ஒரு ஆவியின் மழைக்காக எத்தனை பேர் வாஞ்சியோட ஜெபிக்கிறீர்கள்? ആത്മസ്നാനം പ്രാപിക്കേണ്ടതിന്റെ ആവശ്യം, ஆவிக்குரிய ஞானஸ்நானம் பெறுவதனுடைய தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ഒന്നാമതായി അത് കർത്താവിന്റെ കൽപ്പനയാണ്. ஒன்றாவதாக அது தேவனுடைய கட்டளை. பிரைஸ் காட். இரண்டாவதாக പ്രൈസ് ഗോഡ്, ആത്മസ്നാനം പ്രാപിക്കുന്നില്ലെങ്കിൽ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ ഈ ഭൂമിയിലെ പൂർണ്ണതയുടെ അനുഭവം നമുക്ക് ലഭിക്കും. ஆவிக்குரிய அபிஷேகம் நமக்கு இல்லை என்றால் கிறிஸ்தவத்தில் உள்ள பரிபூரணத்தை இந்த பூமியில் நம்மால் அனுபவிக்க முடியாது. അതുകൊണ്ട് ആത്മസ്നാനം പ്രാപിക്കണം. ஆதலால் ஆவியின் ஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக പ്രൈസ് ഗോഡ്, பிரைஸ் தி லார்ட், നാം കർത്താവിന്റെ ആത്മാവിനാൽ നിറയപ്പെടുമ്പോഴാണ് ആത്മസ്നാനത്താൽ കർത്താവിന് വേണ്ടി വേല ചെയ്യുവാൻ, കർത്താവിന് വേണ്ടി സാക്ഷി നിൽക്കുവാൻ ശക്തി ലഭിക്കും. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது தான் கர்த்தருக்காக நாம் சாட்சியாய் நிற்க முடியும். അതുകൊണ്ടാണ് യേശു ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 24:49 പറഞ്ഞത്. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு லூக்கா 24:49 சொன்னது, നിങ്ങൾ യെരൂശലേമിൽ നിന്ന് വാങ്ങിപ്പോകാതെ, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், നിങ്ങൾ അത്യന്ത ശക്തി നിങ്ങൾ വരുവോളം, ஆமென், பரலோகத்திலிருந்து உன்னதமான பலன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது வரையிலும், പരിശുദ്ധാത്മാവിന്റെ അത്യന്ത ശക്തി, ஆமென், பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதத்திலிருந்து வருகிற നിങ്ങളുടെ മേൽ വരുവോളം, உங்களில் வருகிறது வரைக்கும், தரிப்பிக்கப்படும் வரைக்கும் നിങ്ങൾ ആത്മശക്തിക്കായി ആത്മസ്നാനത്തിനായി കാത്തിരിപ്പീൻ. நீங்கள் இந்த ആവിயின் ஞானஸ்நானத்திற்காக காத்திருங்கள். നാലാമതായി പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിറയപ്പെടേണ്ടതിന്റെ ആവശ്യകത. நான்காவதாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியதனுடைய அவசியம். നാം ദൈവത്തിന്റെ വകയാണെന്നുള്ളതിന്റെ മുദ്രണമാണ് ആത്മസ്നാനം. நாம் தேவனுடையவர்களாய் இருக்கிறோம் என்பதற்கான முத்திரை தான் ஞானஸ்நானம். നാലാമതായി നമുക്ക് വരുവാൻ പോകുന്ന നിത്യതയുടെ ഒരു അഡ്വാൻസ് പേയ്മെന്റ്, நமக்கு வரப்போகிற நித்தியத்திற்கான ஒரு அட்வான்ஸ் தான் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എന്ത് ചെയ്യണം? என்ன செய்ய வேண்டும்? ആത്മസ്നാനം പ്രാപിപ്പാൻ ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற ഒന്നാമതായി ஒன்று, പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളെ നീതിയെക്കുറിച്ചും ന്യായവിധിയെക്കുറിച്ചും ബോധ്യപ്പെടുത്തുമ്പോൾ, പാപത്തെക്കുറിച്ചും ബോധ്യപ്പെടുത്തുമ്പോൾ, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்தும் பொழுது നിങ്ങൾ ആത്മതപനം ചെയ്യണം. ஆமென். நீங்கள் பாவத்தை குறித்து வியாகுலப்பட வேண்டும். அதாவது நொறுக்கப்பட்ட இருதயத்தோட உங்களை விட்டு கொடுக்கணும் தேவ சமூகத்தில். എത്ര പേർ കർത്താവേ ഞാൻ തെറ്റ് ചെയ്തു പോയി, എന്നോട് ക്ഷമിക്കണമേ, അങ്ങയുടെ ആത്മാവ് എൻ്റെ മേൽ പകരണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കും. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும், ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று. മൂന്നാമതായി ആത്മദാഹത്തോടെ ആത്മപകർച്ചയ്ക്കായി പ്രാർത്ഥിക്കണം. மூன்றாவது ஆவியின் தாகத்தோடு ஆவியின் பகிர்ந்தப்படுதலுக்காக ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 11:13 വാക്യം, லூக்கா 11:13 നിങ്ങൾ യഹോവയോട് യാചിപ്പീൻ, நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள்,
അത് ആ ഭാഗം ഒന്ന് വായിച്ചേ. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். നിങ്ങൾ യാചിക്കുമ്പോൾ, நீங்கள் கேட்கும் பொழுது, അന്വേഷിക്കുമ്പോൾ, நீங்கள் தேடும் பொழுது നിങ്ങൾ പരിശുദ്ധാത്മാവിനെ കണ്ടെത്തും. நீங்கள் பரிசுத்த ஆவியை கண்டுபிடிப்பீர்கள். നിങ്ങൾ യാചിക്കുമ്പോൾ, நீங்கள் கேட்கும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது നിങ്ങൾ പരിശുദ്ധാത്മാവിനെ കർത്താവ് നൽകും. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுப்பார். നിങ്ങൾ മുട്ടുമ്പോൾ, நீங்கள் தட்டும் பொழுது കർത്താവിന്റെ ആത്മാവിനാൽ നിങ്ങളെ നിറയ്ക്കും. தேவனுடைய ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். അനീതിയുള്ള നിങ്ങൾ നിങ്ങളുടെ മക്കൾക്ക് ദോഷഫലങ്ങളെ നൽകുന്നില്ല എങ്കിൽ பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு നമ്മുടെ സ്വർഗ്ഗസ്ഥനായ പിതാവ് நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரமபிதாவானவர் ஆமென் എത്രയധികം, எவ்வளவு அதிக நிச்சயம், എത്രയധികം, எவ்வளவு அதிகமாய் നമ്മുടെ പരിശുദ്ധാത്മാവിനാൽ നമ്മെ നിറയ്ക്കും. நம்மை அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். എത്ര പേർ ഇന്ന് ആത്മദാഹത്തോടെ പ്രാർത്ഥിക്കും? எத்தனை பேர் இன்றைக்கு ஆவியின் தாகத்தோடு வாஞ்சையோடு ஜெபிப்பீர்கள்? എത്ര പേർ പ്രാർത്ഥിക്കും? எத்தனை பேர் ஜெபிப்பீர்கள்? അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ அப்படி ஜெபிக்கும் பொழுது പരിശുദ്ധാത്മാവിന്റെ നദി, பரிசுத்த ஆவியானவருடைய நதி இங்கே ஒழுக ஆரம்பிக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അത് നിങ്ങളുടെ ഉള്ളങ്ങളിൽ കൂടെ, அது உங்களுடைய உள்ளத்திலிருந்து പുതിയ ഭാഷയായി, புதிய பாஷையாக ആത്മാവിനാൽ കർത്താവ് നിങ്ങളെ നിമജ്ജനം ചെയ്യും, ആത്മാവിൽ നിമജ്ജനം ചെയ്യും. ஆவியிலே நம்மை கர்த்தர் மூழ்க பண்ணும் பொழுது അത് പുതിയ ഭാഷകളായി, அது புதிய பாஷைகளாய், நவமான பாஷைகளாய் നാവിൽ കൂടെ പുറപ്പെടും. நம்முடைய நாவின் மூலமாய் அது புறப்படும். അത് പെന്തക്കോസ്ത് നാളിൽ മാത്രമല്ല, அது பெந்தெக்கோஸ்தே நாளில் மாத்திரமல்ல, ഇപ്പോൾ അത് സംഭവിക്കും. இப்பொழுதும் அது சம்பவிக்கும். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ചില വർഷങ്ങൾക്ക് മുൻപ്, சில ആണ്ടുகளுக்கு മുൻപ് മിസോറിയിലെ ഒരു പട്ടണത്തിലുള്ള അസംബ്ലീസ് ഓഫ് ഗോഡ് സഭയിൽ, ഒരു പട്ടണത്തിലുള്ള അസംബ്ലീസ് ഓഫ് ഗോഡ് തിരുച്ചഭയിൽ ഒരു 15-20 വർഷമായും ആയിട്ട് കാണും ഈ സംഭവം നടന്നത്. ആമേൻ. அந்த சம்பவம் நடந்து ஒரு 15-20 ஆண்டுகளாக இருக்கலாம். ഞാൻ പെന്തിക്കോസ്റ്റൽ ഇവാഞ്ചലിൽ വായിച്ചതാണ്. நான் பெண்டிகோஸ்ட் இவாஞ்சலிஸ்டல் என்ற மேகசின்ல வாசித்தது. അവിടെ പല ദിവസങ്ങളായി ഉപവാസവും പ്രാർത്ഥനയുമാണ്. அங்கே பல நாட்களாக உபவாசமும் ஜெபமும். ജനം കമന്ന് വീണ് കർത്താവിന്റെ ആത്മാവിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. ஜனங்கள் முகம் குப்புற விழுந்து கர்த்தருடைய ஆவிக்காக ஜெபிக்கிறார்கள். മണിക്കൂറുകൾ കഴിഞ്ഞാലും ജനം പിരിഞ്ഞു പോകുന്നില്ല. மணி நேரங்கள் தாண்டின பொழுதும் ஜனங்கள் பிரிந்து போகவில்லை. ഉച്ചക്കത്തെ ശാപ്പാടും വൈകിട്ടത്തെ അത്താഴമല്ല അവർക്ക് പ്രശ്നം. ஆமென். மதிய ஆகாரமும் இரவு ஆகாரமும் அல்ல அவர்களுக்கு பிரச்சனை. അവർക്ക് ആത്മാവിനെ വേണം, அவர்களுக்கு ஆவி வேண்டும். ഇന്ന് ഉച്ചയ്ക്ക് ഭക്ഷണം കിട്ടിയില്ലേലും വൈകിട്ട് അത്താഴം കിട്ടിയില്ലേലും എത്ര പേർ പറയും എനിക്ക് ആത്മാവിനെ വേണം? இன்றைக்கு மதிய ஆகாரம் கிடைக்கலனாலும் இரவு ஆகார உணவு கிடைக்கலனாலும் எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும்? പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, அப்படி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ആയിരക്കണക്കിന് ആളുകൾ കൂടുന്ന ആ സഭാ ഹാളിൽ, ஆமென், 1000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் கூடி வருகிற அந்த சபை அறைக்குள்ளே, അതിന്റെ മേൽക്കൂരയുടെ മേളിൽ കൂടെ, அதனுடைய மேல் கூரையின் மூலமாக തീനാളങ്ങൾ ഇങ്ങനെ ഉയരുവാൻ തുടങ്ങി. அக்கினி ஜுவாலை அப்படி எரிய ஆரம்பித்தது. അഗ്നിജ്വാലകൾ ആ കെട്ടിടത്തിന്റെ റൂഫിന്റെ മുകളിൽ, அந்த കെട്ടിടത്തിനുடைய മേൽക്കൂരയ്ക്ക് മേൽ അഗ്നി പിളമ്പുകൾ எழும்ப ஆரம்பித்தது. അയൽവാസികൾ അത് ശ്രദ്ധിച്ചു. അയൽ പക്കത്തിലെ ഉറ്റാറുകൾ എല്ലാം அதை கவனிக்கிறார்கள். അവർ ഫയർ ഡിപ്പാർട്ട്മെന്റിനെ വിളിച്ചു. അവർ அந்த ഫയർ ഡിപ്പാർട്ട്മെന്റ് கூப்பிடுறாங்க. ഡസൻ കണക്കിന് ഫയർ அகத்து உள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீயை கெடுத்து போடுவதற்கு ഫയർ ഡിപ്പാർട്ട്മെന്റിലുള്ള ഫയർ ഫോഴ്സ് മുഴുവൻ ചാടിക്കേറി. ஆமென். தீயணைப்பிலுள்ள எல்லா ஆமென் தீயணைப்புத்துறை வீரர்களும் உள்ளே வந்தார்கள். അവർ പാസ്റ്ററെ കണ്ടു. அவர்கள் போதகரை பார்த்தார்கள். യോഗം അവസാനിപ്പിക്കണം, கூட்டத்தை நிறுத்தணும். ഇവിടെ വലിയ ഫയർ മുകളിൽ കാണുന്നു. இங்கே மேலே தீ எழும்பிக் கொண்டிருக்கிறது. ഫയർ ഡിപ്പാർട്ട്മെന്റിന്റെ ചീഫും എല്ലാവരും കൂടെ ആ വലിയ കെട്ടിടം അരിച്ചു പറക്കി നോക്കി. ஆமென். அந்த தீயணைப்பினல அதிகாரிகள் அவர்களோடு கூட மற்றவர்கள் எல்லாம் அந்த கட்டடத்தை முழுவதும் சோதனை பண்ணி பார்த்தார்கள். അവർ നോക്കിയപ്പോൾ ഒരിടത്തും ഫയർ എങ്ങും ഒരു ഇലക്ട്രിക് കണക്ഷനും ഫയർ വരുന്നില്ല. அவர்கள் பார்த்த பொழுது ஒரு மின்சார വയറിലെയും அங்கே தீ இல்லை. ഇത് നടന്ന സംഭവമാണ്. இது நடந்த ஒரு காரியம். നമ്മുടെ ഒരു അസംബ്ലീസ് ഓഫ് ഗോഡ് സഭയിൽ, நம்முடைய ஒரு அசெம்பிளி ஆஃப் காட் திருச்சபையில ചില വർഷങ്ങൾക്ക് മുമ്പ്, சில ஆண்டுகளுக்கு முன்பு പാസ്റ്റർ പറഞ്ഞു, போதகர் சொன்னார், ഫയർ ഡിപ്പാർട്ട്മെന്റിനോട് പറഞ്ഞു, அந்த தீயணைப்பு அதிகாரியை பார்த்து ഫയർ சொன்னார், ചീഫിനോട് പറഞ്ഞു, அந்த அதிகாரியை பார்த்து சொன்னார், പ്രിയ സ്നേഹിത, அன்பு சகோதரனே, ഇത് സാധാരണയുള്ള അഗ്നിയല്ല, இது சாதாரணமான அக்கினி அல்ல, സാധാരണയുള്ള അഗ്നിജ്വാലയല്ല, இது சாதாரணமான அக்கினி பிளம்பு அல்ல, പരിശുദ്ധാത്മാവിന്റെ അത്യന്ത ശക്തി
ശക്തിയുടെ വ്യാപരിക്കുകയാണ്. இது பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலன் இங்கே அசைவாடிக்கொண்டிருக்கிறது. റൂഫിൽ കാണുന്നത് പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഗ്നിജ്വാലയാണ്. எங்க കെട്ടിടത്തിനുடைய മേൽക്കുരയിൽ பார்ப்பது பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி வல்லமை. ഇതിനെ കടത്തുവാൻ നിങ്ങൾക്ക് കഴിയുകയില്ല. இதை தடுத்து போடுவதற்கு உங்களால் முடியாது. ഇറങ്ങി പോകാം. நீங்கள் போகலாம். എന്നെ കേൾക്കുന്ന ദൈവമക്കളെ, என்னை கவனிக்கிற தெய்வ ஜனமே, യഹോവ നിസി ചർച്ചിലുള്ള ദൈവജനമേ, യഹോവ നിസി സഭയിലുള്ള ദൈവ ജനമേ, ഇവിടുത്തെ സദൺ ഡിസ്ട്രിക്റ്റിലെ ഓരോ സഭകളിലുമുള്ള സഭാ ശുശ്രൂഷകന്മാരെ, தென் பிரதேசத்திலுள்ள ஒவ்வொரு சபை ஊழியர்களே, ശുശ്രൂഷകന്മാരുടെ ഭാര്യമാരെ, ஊழியர்களுடைய மனைவிமார்களே, സഭാ വിശ്വാസികളെ, சபை விசுவாசிகளே, നിങ്ങൾ ആത്മദാഹത്തോടെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, நீங்கள் ആവിயின் വാഞ്ചையோடு ஜெபித்தால், 21ാം നൂറ്റാണ്ടിൽ മാത്രമല്ല, முதலாம் நூற்றாண்டில் மாத்திரமல்ல, അന്ന് അഗ്നിജ്വാല പോലെ പിളർന്നിരിക്കുന്ന നാവുകൾ അവർക്ക് പ്രത്യക്ഷമായി. അഗ്നി പിളമ്പുകൾക്ക് ഒപ്പാന പിരിந்திருக்கும் നാவை കൊടുത്ത ആവിയാണവർ. നിങ്ങൾ ആത്മദാഹത്തോടെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, നിങ്ങൾ ആവിயின் தாகத்தோடு ஜெபிக்கும் பொழுது, ഇന്നും അഗ്നി അവിടെ ഇറങ്ങും. இன்றைக்கும் அக்கினி இங்கே இறங்கி வரும். അങ്ങനെ അഗ്നിജ്വാല വ്യാപരിച്ചാൽ, அப்படி அக்கினி ஜுவாலை எழும்பினால், ആ സഭയെ തോൽപ്പിക്കുവാൻ, அந்த സഭயை தோற்கடிக்க, ആ വിശ്വാസിയെ തോൽപ്പിക്കുവാൻ, அந்த விசுவாசியை தோற்கடிக்க, ലോകത്തിലെ ഒരു ശക്തിക്കോ, உலகத்திற்கு ஒரு வல்லமைக்கும், ഒരു അന്ധകാര ശക്തിക്കോ കഴിയുകയില്ല. ஒரு அந்தகார வல்லமைகளுக்கு முடியாது. അങ്ങനെ ഒരു അഗ്നിജ്വാല, அப்படி ஒரு அக்கினி ஜுவாலை, ആത്മാവിന്റെ ജ്വാല ஆவியின் ஜுவாலை എന്റെ മേൽ അയക്കണമേ, என் மேல் அனுப்ப வேண்டுமே, എന്റെ മേൽ ഇപ്പോൾ അയക്കണമേ. என் மேல் இப்பொழுது அனுப்ப வேண்டுமே. എത്ര പേർ പ്രാർത്ഥിക്കും? எத்தனை பேர் ஜெபிப்பீர்கள்? എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. எழும்பி நில்லுங்கள். എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. வேகமா எழும்புங்கள். എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. எழும்பி நில்லுங்கள். കരങ്ങൾ ഉയർത്തി கைகளை ഉയർത്തി അങ്ങയുടെ ആത്മാവിന്റെ അഗ്നിയാൽ എന്നെ നിറയ്ക്കണം. உம்முடைய ஆவியின் அக்கினியினால் என்னை நிரப்பும். പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഗ്നി പകരുമ്പോൾ பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி பகிர்ந்து എല്ലാ கொடுக்கப்படும். സ്വാർത്ഥതയും വെന്തുപോകും. எல்லா சுயநலங்களும் എല്ലാ எரிந்து மாறும். അസൂയയും വെന്തുപോകും. எல்லா பொறாமைகளும் எரிந்து എല്ലാ போகும். ജഡമോഹങ്ങളും വെന്തുപോകും. எல்லா மாம்ச இச்சைகளும் எரிந்து போகும். ദൈവ സ്നേഹത്താൽ സഭ നിറയപ്പെടും. தேவ அன்பினால் சபை நிரம்பும். അനൈക്യം വരുത്തുന്നവരെ കർത്താവ് തന്നെ സഭയിൽ നിന്ന് പുറത്താക്കും. அவன் ஐக்கியத்தை கெடுக்கிறவர்களை ஆண்டவர் தாமே சபையை விட்டு வெளியேற்றுவார். ദൈവസഭ സ്നേഹത്താൽ നിറയപ്പെടും. தேவ சபை அன்பினால் நிரப்பும். 1ാം നൂറ്റാണ്ടിൽ முதலாம் நூற்றாண்டில் ആത്മസ്നാനം പ്രാപിച്ച ദൈവസഭ ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ சபை എങ്ങനെ യെരുശലേമിനെ സുവിശേഷത്താൽ നിറച്ചു? எப்படி எருசலேமை சுவிசேஷத்தால் நிரப்பினார்களோ, ചില നാളുകൾ കൊണ്ട് சில நாட்களினால் എങ്ങനെ അവർ ശമരിയെ സുവിശേഷത്താൽ எப்படி നിറച്ചു? அவர்கள் சமாரியாவை சுவிசேஷத்தினால் நிரப்பினார்களோ, യഹൂദയ മുഴുവൻ സുവിശേഷത്താൽ നിറച്ചു. யூதயா முழுவதையும் சுவிசேஷத்தினால் സഭയെ நிரப்பினார்கள். പീഡിപ്പിച്ച റോമ സാമ്രാജ്യം മുഴുവൻ സുവിശേഷത്താൽ നിറച്ചു. சபையை துன்பப்படுத்தின ரோம சாம்ராஜ்யம் முழுவதையும் சுவிசேஷத்தினால் நிரப்பினார்களோ, ഇന്നും യേശു ജീവിക്കുന്നു. இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். യേശുവിന്റെ ആത്മാവ് നിങ്ങളുടെ മേൽ വ്യാപരിക്കുന്നു. இயேசுவின் ஆவி உங்கள் மேல் அசைவாடுவார். കരങ്ങൾ ഉയർത്തി கைகளை உயர்த்தி കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്താം. ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ദൈവത്തിന്റെ ആത്മാവിന്റെ ജ്വാല നിങ്ങളുടെ മേൽ വരട്ടെ. தேவ ஆவியானவருடைய அக்கினி உங்கள் மேல் வரட்டும். സകല സ്വാർത്ഥതയും മാറട്ടെ. சகல சுயநலங்களும் மாறட்டும். സകല ജഡവികാരങ്ങളും മാറട്ടെ. சகல மாம்ச இச்சைகளும் விலகட்டும். ദൈവ സ്നേഹത്താൽ സഭ നിറയപ്പെടട്ടെ. தேவ அன்பினால் சபை நிரப்பப்படட்டும். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நான் விசுவாசிக்கிறேன். ഈ പന്തലിന്റെ മുകളിൽ അഗ്നിജ്വാല വന്ന് നിൽക്കുകയാണ്. இந்த பந்தலுக்கு மேல அக்கினி ஜுவாலை வந்திருக்கிறது. അത് ഇവിടെ നിങ്ങളുടെ മേലൊന്ന് പതിച്ചാൽ മതി. அது இன்றைக்கு உங்கள் மேல வந்து பதித்தால் എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്താം. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். കരങ്ങൾ ആട്ടി കർത്താവിനെ கைகளை മഹത്വപ്പെടുത്താം. அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். പരിശുദ്ധാത്മാവിനാൽ பரிசுத்த ஆவியினால் യേശു നിങ്ങളെ ഇപ്പോൾ നിറയ്ക്കുന്നു. இயேசு உங்களை இப்பொழுது நிரப்புகிறார். ആത്മസ്നാനം പ്രാപിക്കാത്തവർ, ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறாதவர்கள் രാവിലെ இன்றைக்கு பகல் ഈ യോഗം ആശീർവാദം പറഞ്ഞു നിർത്തുന്നതിന് മുന്നമേ இந்த கூடுகை ஆசீர்வாதம் சொல்லி நிறுத்துவதற்கு முன்பதாகவே ആത്മസ്നാനം പ്രാപിക്കുവാൻ പോകുന്നു. ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற போகிறீர்கள். കാരണമെന്ത്? காரணம் என்ன? നിങ്ങളുടെ ദാഹം, உங்களுடைய வாஞ்சை. സ്നാപകൻ ഇവിടെയുണ്ട്. ஆமென். அந்த ஸ்நானத்தை கொடுக்கிறவர் இங்கே இருக்கிறார். ഇതുവരെയും ആത്മസ്നാനം പ്രാപിക്കാത്തവർ, இதுவரைக்கும் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள், അന്യഭാഷാ ഭാഷണത്തോടുകൂടി
ആദ്യവും പ്രത്യക്ഷവുമായ അടയാളത്തോടു കൂടി ആത്മസ്നാനം പ്രാപിക്കാത്തവർ, அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூடி அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் ഓടി ഇവിടെ ഈ പ്ലാറ്റ്ഫോമിൽ വരണം. ஓடி இந்த முன்னாடி வாங்க பாருங்க, ഓടി വരണം. வேகமா வாங்க. அபிஷேகத்தை ഇതുവരെയും ആത്മസ്നാനം പ്രാപിക്കാത്തവർ ഇവിടെ വന്ന് നിൽക്കണം. இதுவரைக்கும் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பெறாதவர்கள் ஓடி முன்னாடி வாங்க. എന്റെ വലത്ത് ഭാഗത്ത് ഇവിടെ அதாவது നിൽക്കണം. என்னுடைய வலது பாகத்திற்கு வாங்க. എല്ലാവരും ആത്മസ്നാനം പ്രാപിക്കുവാൻ താല്പര്യമുള്ളവർ ആദ്യമായി அபிஷேகம் பெற தாகம் உள்ளவர்கள் எல்லாம் எனது வலது பக்கத்திற்கு வாங்க. ഇവിടെ വന്ന് നിൽക്കണം. இங்கே வந்து நில்லுங்க. സഹോദരന്മാർ നിൽക്കണം. சகோதரன்மார் நில்லுங்க. സഹോദരിമാർ നിൽക്കണം. சகோதரிமார் நில்லுங்க. എളുപ്പം വരുവിൻ, എളുപ്പം വരുവിൻ, സമയം പോകുന്നു. வேகமா வாங்க, வேகமா வாங்க. കർത്താവ് നിങ്ങളെ മുക്കുവാൻ പോകുകയാണ്. ஆண்டவர் உங்களை மூழ்க பண்ண போகிறார். പരിശുദ്ധാത്മാവിനാൽ മുക്കുവാൻ പോകുകയാണ്. பரிசுத்த ஆவியினால் மூழ்க பண்ண போகிறார். ഒരുപക്ഷേ നിങ്ങൾ 20 വർഷം മുമ്പേ, ஒருவேளை நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 30 വർഷം മുൻപേ, 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ഒരുപക്ഷേ ஒருவேளை നിങ്ങൾ 10 വർഷങ്ങൾക്ക് മുൻപേ, நீங்கள் 10 ആണ്ടുகளுக்கு മുന്നേ, 5 വർഷം മുൻപേ, 5 ആண்டுகளுக்கு മുന്നേ, കഴിഞ്ഞ വർഷം, கடந்த ஆண்டு, ചില മാസങ്ങൾക്ക് മുൻപേ, சில மாதங்களுக்கு முன்னே ഭാഷാഭാഷണത്തോടുകൂടെ, அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட നിങ്ങൾ ആത്മസ്നാനം പ്രാപിച്ചവരായിരിക്കണം. நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கணும். എന്നാൽ ഇന്നൊരു പുതിയ ആത്മനിറവ് നിങ്ങൾക്ക് വേണം. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு புதிய ஒரு ஆவிக்குரிய நிறைவு வேண்டும். അങ്ങനെ താല്പര്യമുള്ളവർ എന്റെ ഇടത്ത് വന്ന് നിൽക്കണം. அப்படி அதாவது ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்று அதை இன்றைக்கு புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எங்களுக்கு இடது பாகத்திற்கு வாங்க. ഇവിടെ വരാത്തവരെല്ലാം കരങ്ങൾ ഉയർത്തി ആത്മാവിൽ കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തിക്കൊണ്ട് നിൽക്കണം. இங்கே முன் வராதவர்கள், பின்னாடி நிற்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். ഈ പ്ലാറ്റ്ഫോമിൽ നിൽക്കുന്ന സകല പാസ്റ്റർമാരും, இங்கே இந்த மேடையில் நிற்கிற சகல ஊழியர்களும் എല്ലാവരും ഉടനെ ചാടി ആ ജനത്തിന്റെ അടുത്തേക്ക് പോകണം. எல்லாரும் உடனடியாக அந்த നിങ്ങൾ കൈവെക്കണം. ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கைகளை வையுங்கள். നിങ്ങളുടെ കരങ്ങളെ യേശു ഉപയോഗിക്കും. உங்கள் கரங்களை இயேசு பயன்படுத்துவார். ഇപ്പോൾ ആത്മവ്യാപാരം ഇവിടെ നടക്കും. இப்பொழுது ஒரு ஆவியின் அசைவாடுதல் உண்டாகும். ആത്മസ്നാനം പ്രാപിക്കാത്തവരെ കർത്താവ് ആത്മസ്നാനത്താൽ നിറയ്ക്കും. இதுவரை ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் அபிஷேகம் பண்ணுவார். നേരത്തെ ആത്മസ്നാനം പ്രാപിച്ചവർക്ക് പുതിയ അഭിഷേകം ദൈവം തരും. ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு புதிய ஆவியின் நிறைவை கொடுப்பார். വരാതിരിക്കുന്നവർ കരങ്ങൾ ഉയർത്തി എന്ന ഭാഷകളിൽ കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തും. வராமல் இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദേവദാസന്മാർ ഓടി എല്ലാവരുടെയും തലയിൽ കൈവച്ച് പ്രാർത്ഥിച്ചു. தேவ ஊழியர்கள் உள்ளே போய் ആരും നിൽക്കരുത് അവിടെ. யார் ஒரு ஊழியர்கள் கூட மேல நிக்க கூடாது. எல்லா ஊழியர்களும் இவர்களுடைய சிரசில் கை வைத்து ஜெபியுங்கள். ദൈവത്തിന്റെ അത്യന്ത ശക്തി ഇവിടെ പകരുന്നപ്പെടുന്നു. தேவனுடைய உன்னதமான வல்லமை பகிர்க்கப்படுகிறது. പന്തലിന്മേൽ അഗ്നിജ്വാല ഞാൻ കാണുന്നു. இந்த பந்தலுக்கு மேல ஒரு அக்கினி ஜுவாலையை நான் பார்க்கிறேன். ഇവിടെ പകരപ്പെടുന്നത് ആത്മനദിയാണ്. இங்கே பகரப்படுகிற ஒரு ஆவியின் நதி. ഇപ്പോൾ തന്നെ இப்பொழுதே സ്നാനം പരിശുദ്ധാത്മാവിനാൽ കർത്താവ് നിങ്ങളെ സ്നാനപ്പെടുത്തട്ടെ. பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ഇപ്പോൾ തന്നെ இப்பொழுதே ഈ പാസ്റ്റർമാർ തലയിൽ കൈവയ്ക്കുമ്പോൾ இந்த போதகர்கள் சிரசின் மேல் கைகளை നിങ്ങൾ வைக்கும்போது ആത്മാവ് തരുന്ന ഭാഷയിൽ ஆவியானவர் தருகிற பாஷைகள் നിങ്ങളുടെ നാവ് കൊണ്ട് உங்களுடைய நாவினால் ഉച്ചരിപ്പാൻ തുടങ്ങുവീൻ. பேச ஆரம்பியுங்கள். കർത്താവ് നിങ്ങളെ ആത്മസ്നാനത്തിലേക്ക് ஆண்டவர் உங்களை அபிஷேகத்திற்கு நேராய் நிரப்புகிறார். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. எல்லாரும் ഈ ഓഡിറ്റോറിയത്തിലുള്ള സകലരും இந்த மைதானத்தில் இருக்கிற சகலரும் ആത്മാവിൽ ആരാധിച്ചാട്ടെ. ஆவியில் ஆராதிக்க ஆரம்பிங்கள். പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളിൽ വ്യാപരിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அசைவாடுகிறார். മുന്നിലേക്ക് വന്നവരിൽ മാത്രമല്ല, இங்கே முன்னாடி வந்தவர்களுக்கு അവിടെ மாத்திரமல்ல, നിൽക്കുന്നവരുടെ മേൽ அங்கே இருக்கிறவர்கள் மேல் പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഗ്നി ഇറങ്ങി വരുന്നു. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இறங்கி வருகிறது. ഇപ്പോൾ തന്നെ இப்பொழுதே നിങ്ങളെ ആത്മശ്രാവകൻ உங்களை ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், ആത്മാവിൽ സ്നാനപ്പെടുത്തുന്നു. ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇപ്പോൾ തന്നെ இப்பொழுதே കരങ്ങളടിച്ച് കർത്താവിനെ അന്യഭാഷകളിൽ கைகளை தட்டி அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதியுங்கள். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா.